ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரேவம் பாஸ்மகே. நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கே.எஸ். ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன் குரோதி வருஷம் பங்குனி மாதம் 2025 மார்ச் 15 முதல் 13/4/2025 வரலும் உண்டான காலகட்டம். பொதுவாகவே மாத பலன் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த மாதத்தினுடைய கோள் சாரம் என்ன, இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றதையும், உங்களுக்கு எந்தெந்த நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்றதை வச்சு இந்த மாதத்தை சொல்லுவோம். பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன், இந்த 4 கிரகங்களினுடைய மாற்றத்தை வைத்து அதன் அடிப்படையிலேயே இந்த பலன்கள் அமையும். இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் கோள்சாரத்தின் பிரகாரம், அதாவது நம்ம சூரியனை தொட்டு வரக்கூடிய மாதத்தை சௌரமான மாதம்னு சொல்லக்கூடியதை நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஆந்திரா, கர்நாடகா இந்த மாதிரியான ஸ்டேட், அதாவது மாநிலங்கள்லாம் பார்த்திங்கன்னா அவங்க சந்திரமான மாதங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதை ஃபாலோ பண்ணுறாங்க. சந்திரமான மாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது பௌர்ணமிக்கு அடுத்த நாளோ அமாவாசைக்கு அடுத்த நாளோ வரக்கூடிய பிரதமையை எடுத்து மாதத்தின் முதல் நாளாக கொண்டு செய்யக்கூடியது. நம்ம சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகக்கூடிய விஷயத்தை வச்சு தான் நம்ம மாதத்தை சொல்கிறோம், மாதம் பிறக்கிறத சொல்கிறோம். இப்போ பங்குனி மாதம் அப்படின்னு சொல்லும்போது கடைசி மாதம் இந்த குரோதி வருஷத்தில். இந்த மாதத்தினுடைய கோள்சாரம் என்னன்னு பார்ப்போம். இந்த மாதத்தில் காலபுருஷ தத்துவத்தின் 2வது வீடுன்னு சொல்லக்கூடிய ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, அது தவிர பார்த்தாலேயானால் கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு, சுக்கிரன், புதன் மற்றும் சூரியன், 4 கிரகங்கள். இந்த மாதத்தில் வரக்கூடிய மாற்றங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது, புதன் அதாவது 18ஆம் தேதியே 18/3/2025 அன்றைக்கே வக்கரகதியில் கும்பத்துக்கு வந்துடுறார். இந்த மாதத்தில் செவ்வாய் 7/4/2025, அதாவது பங்குனி மாத கடைசியில் செவ்வாய் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு போகிறார். ஒரு வாரம் தான் இருக்கும். ஒரு செவ்வாய் போனதுக்கப்புறம் ஒரு வாரத்தில் மாதம் மாறிடுறது. புதன் இந்த மாதத்தினுடைய கடைசி, அதாவது 10/4/2025 அன்றைக்கி அவர் மீனத்துக்கு போயிடுறார். ஸோ இந்த மாதத்தில் மாற்றங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படின்னு பார்த்தாலும் இந்த சில விஷயங்கள் தான். இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய யோகங்கள்னு பார்த்தாலேயானால் குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை பெற்று இருப்பது பெரிய ஏற்றம். அது தவிர புதன் ஆரம்பத்திலையும் சரி கடைசிலையும் சரி நீச்சமாய் போனாலும் நீச்ச பங்கம் அடையிறது பெரிய விசேஷம். சனியும் ஆட்சி பெற்று இருக்கார் கும்பத்தில். இதனால் இந்த மாதத்தினுடைய பலன்கள் இதனுடைய பொறுத்து வருட கிரகங்களாக இருந்தாலும் மாத கிரகங்களுடைய விசேஷத்தை பொறுத்தே நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். சரி, இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த மாதத்தில் வரக்கூடிய பங்குனி அமாவாசை. பங்குனி அமாவாசைன்னு சொல்கிறது 29/3/2025 அன்றைக்கி சூரியனும் சந்திரனும் ஒரே பாகையில் ஒரே ராசியில் இருக்கும் பொழுது வரக்கூடியது பங்குனி அதாவது அமாவாசைன்னு சொல்கிறோம். 0 டிகிரி சூரியனும் சந்திரனும் இருக்கக்கூடிய காலகட்டம். அதற்கு அடுத்த நாளான பிரதமை தெலுங்கு வருடப்பிறப்பு, அதாவது யுகாதின்னு சொல்லக்கூடியது. தெலுங்கு பேசக்கூடியவர்கள், தெலுங்கு அதாவது ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா இவாள்லாம் இந்த புது வருடம் பிறப்பதாக சொல்லக்கூடியது யுகாதி, அதாவது அமாவாசைக்கு அடுத்த நாளை சொல்லக்கூடியது. தெலுங்கு வருடப்பிறப்பு பெரிய ஏற்றத்தோடு கொண்டாடக்கூடியது. இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் 7/4/2025, அதாவது 4/4/2025 அந்த அன்னைக்கு சந்தான சப்தமி அப்படின்னு சொல்லக்கூடியது. சந்தான சப்தமி அப்படின்றது பொதுவாகவே வளர்பிறை சப்தமி, 7ஆம் நாளை சப்தமி என்று சொல்கிறோம். வளர்பிறையில் பங்குனி மாதத்தில் வரக்கூடியது சந்தான சப்தமி. இந்த சந்தான சப்தமியில் விரதம் இருந்து இருப்பார்களே ஆனால் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்பு. அதுவும் வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய சந்தான சப்தமியை கமல சப்தமின்னு சொல்கிறார். வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய சந்தான சப்தமிக்கு கமல சப்தமின்னு பேர். அந்த கமல சப்தமிக்கு ஒரே விசேஷம் என்ன அப்படின்னா, சூரியன் 7ஆவது நாளில் சப்தமியும் அதாவது பௌர்ணமி நிலவை நோக்கி செல்லக்கூடிய, அதாவது வளர்பிறையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு சந்திரனும் இருக்கிறதுனால
சூரியனை வலது கண் என்றும் சந்திரனை இடது கண் என்றும் சொல்கிறோம். அதனால் கண்ணில் பிரச்சனைகள் இருக்கக்கூடியவா அவர்கள் வந்து இந்த சந்தான சப்தமி என்றும் அந்த கமல சப்தமி, அதாவது வெள்ளிக்கிழமையில், இந்த வாட்டி வெள்ளிக்கிழமையில் வருது, அதனால் இந்த கமல சப்தமி அன்றைக்கி 4/4/2025 அன்றைக்கி கடவுளை தியானம் செய்து உபவாசம் இருந்து அந்த சந்தான சப்தமியை கொண்டாடினால் கண்டிப்பாக அவர்களுக்கு கண்ணில் இருக்கக்கூடிய வியாதிகள் பிரச்சனைகள் நிச்சயமாக அகலும். இந்த மாதத்தில் பங்குனி உத்திரம் மிகப்பெரிய விசேஷமான நாள். பங்குனி உத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஸ்ரீரங்கத்தில் பெரிய விசேஷம், சேர்த்தி சேவையும் ஆகும். இந்த பங்குனி உத்திர நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது 11/4/2025, அதாவது இந்த மாதத்தினுடைய கடைசியில் வருது. இது வந்து ஒரு பெரிய விசேஷம், அதாவது பெருமாளும் தாயாரும் சேரக்கூடிய அந்த ஒரு பெரிய விசேஷம் பங்குனி உத்திர நாள். வைணவர்களுக்கு பெரிய ஏற்றம், அதை தவிர சுப்பிரமணிய கடவுளுக்கு பெரிய ஏற்றத்தை சொல்லக்கூடிய நாளாக பங்குனி உத்திரம் சொல்கிறது. அதுவும் திருமணத்திற்கு உகந்த நாளாக சொல்லக்கூடியது பங்குனி உத்திரம். அதற்கு அடுத்த நாளான 12/4/2025 அன்றைக்கி பௌர்ணமி. பௌர்ணமின்றது வந்து சூரியனும் சந்திரனும் ஒருவருக்கொருவர் 180 பாகையில் இருக்கக்கூடியது. பௌர்ணமி யோகத்தில் பிறந்தவர்கள் நாடை ஆளுபவர்கள் அப்படின்ற அளவில் வந்து பௌர்ணமி யோகம் இருக்கக்கூடியது எப்பொழுதுமே. ஏன்னா சூரியனும் சந்திரனுக்கும் 2 பேருக்குமே ஒளி அதிகமாக இருக்கும். இரவும் பகலும் மொத்தமாகவே ஒளி இருக்கிறதுனால கூர்மையான புத்தி கூர்மை அதிகமாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் ஒரு அதாவது வெற்றியை நோக்கி, அவர்களுடைய இலக்கு வெற்றியை நோக்கி இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். எல்லா விஷயத்திலையும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். இந்த பங்குனி உத்திரம் பௌர்ணமி இந்த மாதம் வந்து ரொம்பவும் விசேஷமான காலகட்டமாக அமையப்போகிறது. சரி, இந்த மாதத்தில் ஒரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் வரும். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டது ஆனால் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த்து, உங்களுடைய பெயர், தாய் தந்தையின் பெயர் இது வரலாம் அனுப்புங்க. என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன். என்னுடைய கட்டணத்தை செலுத்திட்டு அதற்கு உண்டான யூடிஆர் நம்பர் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கான்னு பார்த்துட்டு, அதாவது பாத சந்தி, நட்சத்திர பாத சந்தி, லக்ன பாத சந்தி இதெல்லாம் இருக்கான்றதை முதல்ல பார்த்துட்டு உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதுக்கப்புறம் அப்பாயின்மெண்ட் தரேன். அதுக்கேற்ற மாதிரி நம்ம அப்பாயின்மெண்ட்டில் பேசலாம். ஏன்னா எனக்கு வரக்கூடிய ஜாதகத்தில் பார்த்தாலேனால் 50லேருந்து 70 விழுக்காடு %, 50 வயசுக்கு மேலே ஆனவாள்லாம் வந்து இந்த பின்ன நட்சத்திரங்களில் இருப்பாள், அதாவது உடைந்த நட்சத்திரங்களில் இருப்பாள், புனர்பூசம் 3ஆம் பாதத்தில் இருப்பாள். அவள் வந்து புனர்பூசம் 3ஆம் பாதம் அப்படின்னு சொல்லிட்டு மிதுன ராசியை சொல்லிட்டு இருப்பாள், ஆனால் கடகராசியில் இருப்பாள். அதே மாதிரி மிருகசீரிஷம்னுவா, மிருகசீரிஷம் ரிஷபமாக மிதுனமாக மாறி இருக்கும். இந்த மாதிரி விசாக நட்சத்திரம் துலாமா இல்லை இது விருச்சிகமான்றது மாறி இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள்னால அவளுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் எல்லாமே மாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை தவிர பார்த்தோம்னா லக்ன சந்தியும் வந்துடுத்துறையானால் இந்த ஒரு லக்னத்துக்கும் ஒரு சுபர் பாவர் அசுபர் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்பு. அதனால் இவளுக்கு நல்ல நேரம் நடந்துட்டுருக்குன்னு நினச்சிட்டு இருப்பா, ஆனால் எந்த ஒரு விஷயமும் கைகூடி வராது. அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையில் போய் விட்டுருக்கும். அதனால் அவளுக்கே புரியாது. முதல்ல வந்து இந்த சந்தி இருக்கான்றதை செக் பண்ணிவிட்டு பார்த்துட்டு ஜாதகத்தை போட்டதுக்கு அப்புறம்தான் உங்களுக்கு நாங்கள் அப்பாயின்மெண்ட் தர முடியும். சரி, இப்போது பங்குனி மாதம் குரோதி வருஷம் மேஷம் முதல் மீனம் வரை 15/3/2025 முதல் 13/4/2025 வரை உண்டான காலகட்டத்தில் எப்படி இருக்குன்றதை ஒன்றொன்னா வருஷப்படுத்தி பார்க்கலாம். மேஷம், அஸ்வனி, பரணி, கிருத்திகை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய். இந்த பங்குனி மாதம் பார்த்தோன்னா உங்களுடைய ராசிநாதன் 3ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். 3ஆம் இடம்னு சொல்லக்கூடியது முயற்சி ஸ்தானம். முயற்சி ஸ்தானத்தில் வந்து உங்களுடைய ராசிநாதன் இருக்கார். இந்த மாத கடைசியில் வந்து உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல போய் நீச்சப்படுறார். 4ஆம் இடத்துல போய் நீச்சப்பட்டாலும் கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா அவர் மிகவும் குறைந்த நாட்களே அந்த கடகராசியில் இருக்க போகிறார். அதனால் இந்த மாதம் பார்த்தாலேயானால் பங்குனி மாதத்தில் முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். ஏன்னா ராசிநாதனே 3ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். இதை தவிர பார்த்தோம்னா வீட்டில் வந்து குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷமான செய்தி வரக்கூடிய வாய்ப்பு. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள். ஏன்னா குரு உங்களுடைய ராசிக்கு 9ஆம் அதிபதி, பாக்யஸ்தானாதிபதினு சொல்லக்கூடியவர். அவர் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம்.
ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறத விட குருவும் சுக்கிரனும், அதாவது சுக்கிரன் வீட்டில் குருவும் குருவின் வீட்டில் சுக்கிரனும் மாறி இருக்கிறது பரிவர்த்தனை யோகத்தை கொடுக்கிறது. இதன் மூலியமாக அவர்கள் அந்தந்த இடத்தில் ஆட்சி பெறுறதுக்கு சமம். இதன் மூலியமாக பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டம். அதை தவிர பார்த்தோம்னா வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய பாக்கியம் உண்டு. வெளிநாட்டில் தொழில் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். பேச்சில் நல்ல நளினம் இருக்கக்கூடிய காலகட்டம். குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். ஒரு ராசிக்கு பார்த்தோம்னா 6ஆம் இடத்துல கேது பகவான், புதிய வேலை கிடைக்கும், வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய பாக்கியம். அது தவிர பார்த்தோம்னா வேலையில் ப்ரமோஷன் மூலியமாக பொருளாதார வளர்ச்சியும் அதிகமாக இருக்கும். ஏன்னா ஏற்கனவே குரு உங்கள் வீட்டினுடைய 2ஆம் இடத்துல பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கார், குருவும் சுக்கிரனும். அதனால் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா தனம், குடும்பம், பாகிஸ்தான அதிபதி ஆட்சி பெற்று இருக்கிறதும், அயன சயன போகஸ்தானாதிபதியும் ஆட்சி பெற்று போயிருக்கிறதுனால நல்ல தூக்கம் வரும், நல்ல சிந்தனை இருக்கும், நல்ல தூக்கம் வரும், உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் மூலியமாக போட்டிகள் எல்லாவற்றிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா குருவின் பார்வையும் கேது மேலே விழுறது பெரிய விசேஷத்தை கொடுக்கும். இதை தவிர பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தில் சனி இருக்கிறது ரொம்பவும் விசேஷம். 11ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். இந்த மாதத்தில் 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். செய்யக்கூடிய தொழிலில் பெரிய லாபத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதுவும் இந்த மேஷராசிக்காரர்கள் யூனிஃபார்ம் சர்வீசஸ்னு சொல்லக்கூடிய போலீஸு, ஆர்மி, இந்த நேவி, இந்த மாதிரியான மிலிட்ரி, இந்த மாதிரியான இதில் இருக்கிறவங்க, அது தவிர பார்த்திங்கன்னா ரத்த வங்கி, ரத்தம் சம்பந்தமாக வியாபாரம் செய்பவர்கள், அதாவது ரத்த தான முகாம் நடத்துறது, இந்த மாதிரி ரத்த சேமிப்பு முகாம் நடத்துறது, இந்த மாதிரியான விஷயங்கள், மருத்துவம், அதை தவிர செங்கல், ஜல்லி, மண், ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ், அதை தவிர பார்த்தாலேயானால் இந்த மருத்துவர்கள், செவிலியர்கள், இவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். பொதுவாகவே பார்த்தோம்னா இந்த மாத கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாற்றத்தை வச்சு தான் மாதத்தினுடைய பலன்களை சொல்லுவோம். இந்த மாதம் பார்த்தோம்னா ராசிக்கு 12ஆம் இடத்துல, உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தில் சூரியன் இருக்கார். ஏன்னா பங்குனி மாதம் ராசிக்கு 12ஆம் இடத்துல தான் சூரியன் இருப்பார். அவர் 5ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல இருக்கார். பரிவர்த்தனை யோகத்தில் குருவும் ஆட்சி பெற்று போகிறதுனால சூரியனோட சேர்ந்து இருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். இதன் மூலியமாக குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரக்கூடிய வாய்ப்பு. குழந்தைகள் வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் இந்த மாதம் நிச்சயமாக ஒரு மேஷராசிக்காரர்களுக்கு. அது தவிர பார்த்தாலேயானால் குழந்தைகள் மூலியமாக சுப செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் நீச்ச போட்டு போனாலும் நீச்ச பங்கம் அடைகிறார். உங்களுடைய முயற்சிகள் எல்லாவற்றிலையுமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதை தவிர புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், வேலையின் மூலியமாக வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம், இவ்வளோ நாளாக வெளிநாடு போகணுன்னு பார்த்துட்டு இருக்கா ப்ராஜெக்ட்டுக்குன்னு இப்போ வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா சுக்கிரனும் 12ஆம் இடத்துல இருக்குது. 12ஆம் இடத்துல சுக்கிரன் மறைவு கிடையாதுன்றது ஜோதிட சாஸ்திரம். ஏன்னா அவருடைய காரகத்துவத்தை அங்கே நல்லபடியாக பண்ணக்கூடியது. 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இதன் மூலியமாக கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டமாகும். இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸில் பார்த்தோம்னா நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாகும் இந்த மாதத்தில் அமையிறது. இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் புதன், சுக்கிரன், அதை தவிர செவ்வாயினுடைய மாற்றம், சூரியனுடைய மாற்றம் எல்லாமே நல்ல ஒரு ஏற்றத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இந்த மேஷராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம்னு ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இருந்தாலும் சில நாட்கள் தள்ளி வைக்கணும் அப்படின்றோம். அந்த சில நாட்கள்ன்றது சந்திராஷ்டம நாட்கள். இந்த சந்திராஷ்டம நாட்களில் முடிஞ்ச வரலும் வெளியூர், வெளிமாநில பிரயாணம் வேண்டாம். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க, புதிய முயற்சிகள் எடுக்காதீங்க. ஏன்னா சந்திர பகவான் மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். அதாவது உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திரன் வரும்பொழுது சந்திராஷ்டம காலம்னு சொல்கிறோம். 8ஆம் இடத்துல இருக்கிறது. இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர், வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். இந்த காலகட்டம் எப்போ வருது அப்படின்னா 19/3/2025 21/3/2025 வரலும் உண்டான நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம். ஒருவேளை நீங்கள் சந்திராஷ்டம நாட்களில் செய்ய வேண்டிய காரியங்கள், அதாவது புதுசாக ப்ராஜெக்ட் எடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டீர்கள் அப்படின்னா சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடியது அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலில்
அபிஷேகத்துக்கு உங்களால் முடிஞ்ச பால் வந்து கொடுத்துட்டு போங்க. சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும். இந்த மாதத்தில் பார்த்தலையானால் இந்த மேஷராசிக்காரர்களுக்கு இந்த கடன் தொல்லை கொஞ்சம் இருக்கிறவங்க, நிச்சயமாகவே கடன் தொல்லை நிச்சயமாக இருக்கும். இவாளுக்கு வந்து லக்ஷ்மி நரசிம்ம வழிபாடு பண்ணுங்க, யோக நரசிம்மரை வழிபாடு பண்ணுங்க. யோக நரசிம்மரை போய் வழிபாடு பண்ணிட்டு வர்றதன் மூலியமாகும். செவ்வாய்க்கிழமை யோக நரசிம்மருக்கு நெய் தீபம் போடுங்க. பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அதை தவிர பார்த்தலையானால் இந்த சிங்கப்பெருமாள் கோவில் போயிட்டு வந்தாலும் அங்கே யோக நரசிம்மர் ஆலயம் இருக்குது. அந்த ஆலயத்தில் போயிட்டு அங்கே வந்து ஒரு நெய் தீபம் போட்டுட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு வந்த பிரச்சனைகள், வந்த கடன்கள் எல்லாமே நிச்சயமாக கம்மியாகும். அதுவும் செவ்வாய்க்கிழமையில் போங்க. செவ்வாய்க்கிழமையில் முடிஞ்ச அளவுக்கு காலங்காத்தாலேயே போயிட்டு வர்றதன் மூலியமாகும். லக்ஷ்மி நரசிம்மருக்கு போய் அதாவது யோக நரசிம்மருக்கு போய் இது பண்ணிட்டு வர்றது, பானகம் பிரசாதம் இது பண்ணுறது, பிரசாதம் வைக்கிறது, இதெல்லாம் வந்து பண்ணலையானால் செவ்வாய்க்கிழமை அவங்களுக்கு வந்த கடன், வரக்கூடிய கடன் எல்லாமே கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. மொத்தத்தில் பார்த்தலையானால் இந்த மேஷராசிக்காரர்களுக்கு ஏற்றமான காலம், குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷம் அமைதி இருக்கக்கூடிய காலம், சுப செலவுகள் அமையும், கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டம், முயற்சிகள் எல்லாம் கைகூடும், புதிய வேலை மாற்றங்கள் கிடைக்கும், ஏற்றங்கள் கிடைக்கும், புதிய வேலையில் உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் கிடைக்கக்கூடிய, பொருளாதாரம் ஏறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தொட்ட இடத்திலெல்லாம் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, வெளிநாட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டு மூலதனம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தொழிலுக்காக பார்ட்னர்ஷிப், அதாவது எதிர்பாலினத்தவர் மூலியமாகவும், அதாவது பார்ட்னர் மூலியமாகவும், அதாவது கூட்டுத் தொழிலில் பெரிய வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த மாதம் அமைய போகிறது. உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமைய போகிறது. புத்தி கூர்மையின் மூலியமாக உங்களுடைய வேலையில் வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும். அதுவும் இந்த மேஷராசிக்காரர்கள் மருத்துவம் சார்ந்த தொழில்கள், அதை தவிர வந்து நர்சிங், அதை தவிர வீடு, ரியல் எஸ்டேட்டு, செங்கல், ஜல்லி, மண், ரியல் எஸ்டேட் புரோக்கர்ஸு, இதை தவிர பார்த்தலையானால் நெருப்பு சம்பந்தமாக சமையல் கலை வல்லுநர்கள், நெருப்பு சம்பந்தமான வேலைகள் செய்பவர்கள், அதை தவிர வந்து இந்த இரத்த வங்கி இந்த மாதிரியான விஷயம், மிலிட்ரி சர்வீசஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறவாள்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த பங்குனி மாதம் வருது. இந்த பங்குனி மாதத்தில் லக்ஷ்மி நரசிம்ம வழிபாடும், யோக நரசிம்மரை போய் சேவிச்சுட்டு வர்றதும், அவருக்கு துளசி மாலை போட்டுட்டு வர்றதும் செவ்வாய்க்கிழமை பண்ணுறதன் மூலியமாக உங்களுடைய கடன் சுமை பிணி எல்லாமே நீங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ரிஷபம், கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சுக்கிரன். இந்த மாதம் பங்குனி மாதம் பார்த்தோம்னா குரோதி வருஷம் உங்களுடைய ராசிநாதன் உச்சம் பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷம். அதுவும் 11ஆம் இடத்துல போய் உச்சம் பெற்று போயிருக்கார். எது நினைச்சிங்கன்னாலும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேரும். எந்த இடத்தில் எந்த காலகட்டத்தில் எது வேண்டுமோ அது கண்டிப்பாக வந்து சேரும். அதாவது ஒரு 10 வயசு குழந்தைக்கு என்ன வேணுமோ அது நிச்சயமாக கிடைக்கும். 20 வயசு பசங்களுக்கு என்ன வேணுமோ அது கிடைக்கும். 30-35 வயசில் இருக்கிறவளுக்கு அவள் என்ன நினைக்கிறாளோ அது கிடைக்கும். அந்தந்த வயசுக்கு உண்டான நினைப்புகளுக்கு ஏற்ற மாதிரி அவர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா 11ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது உங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய இடமாக சொல்லக்கூடியது. அதுவும் சுக்கிரனே போயிருக்கார். படாடோபங்கள் நல்லபடியாக இருக்கும். அது தவிர வந்து ஒரு வேலையில் இன்க்ரிமெண்ட்டு, திடீர் பணவரவு, சந்தோஷத்தின் உச்சத்தில் இருப்பீங்க. கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு ஏற்றம். மூத்த சகோதரிகள் கூட வந்து நல்ல ஒரு இணக்கமான போக்கு, அவர்கள் மூலியமாக ஆதாயம். இந்த மாதத்தில் பார்த்தோம்னா உங்களுடைய ராசிநாதன் பரிவர்த்தனையில் ஆட்சி பெற்று போகிறார். நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எடுத்த இடத்தில், எடுத்த நேரத்தில், எடுத்த எண்ணங்கள் போல் முடியக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அது தவிர ராசியிலேயே குரு சப்தமத்தை பார்க்குறார். திருமண காலம் வந்தாச்சு. திருமணத்துக்கு பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு இப்போ திருமணத்துக்கு ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள், அதாவது ஃபிக்ஸ் பண்ணக்கூடியதுன்னா ஒரு இது ஜாதக பரிவர்த்தனையும் ஒரு இது வந்து போட்டு வைக்கிறது அப்படின்றது வந்து நிச்சயமாக நல்லபடியாக நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். சித்திரை மாதத்தில் நிச்சயதார்த்தம் பண்ணி அதுக்கு அடுத்த மாதத்திலே கல்யாணம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். வெளிநாட்டு பிரயாணம் போகக்கூடிய பாக்கியம் உண்டு. ஏன்னா 12ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல இருக்கார். 12ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் செலவுகள் கொஞ்சம் அதிகமாகும். செவ்வாய் வந்து 2ஆம் இடத்துல போய் இருக்கிறது செலவுகள் கொஞ்சம் குடும்பத்திற்குன்னு செலவுகள் கொஞ்சம் அதிகமாக பண்ணக்கூடிய காலகட்டமாக அமையும்.
பண வருமானம் எவ்வளோ வருதோ அதுக்கு மேலே ஈக்குவலண்ட்டாக செலவழியக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியிலேயே குரு இருக்கார். ராசிக்கு 5ஆம் இடத்துல கேத்து, குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு. இருந்தாலும் கேத்து 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால மருத்துவர்களுடைய ஆலோசனையோடு இருக்கிறது ரொம்பவும் நல்லது. கர்ப்பிணி பெண்கள் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. மருத்துவ ஆலோசனை பெற்று இருப்பது மிகவும் நல்லது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தடையானால் 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் 9, 10 அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் தர்ம கர்மாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் 10ஆம் இடத்துல இருக்கார். பொது காரியங்களுக்கு நீங்கள் பணம் செலவு பண்ணுவீங்க. இது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். ஏன்னா பொது காரியங்களுக்கு நீங்கள் செலவு பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த காலகட்டத்தில் தர்ம கர்மாதிபதியாக இருக்கக்கூடியவரே சனி உங்களுக்கு. அதனால் உங்களால் இயன்ற வரை பொது காரியங்களுக்கு நீங்கள் செலவு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அது தவிர பார்த்தோம்னா 11ஆம் இடம் வலுப்பெற்று போயிருக்கு. 11ஆம் இடத்துல உங்களுடைய ராசிக்கு 2, 5 அதிபதியானவர் நீச்சம் பெற்று போயிருந்தாலும் நீச்ச பங்கம் அடைகிறார் புதன். இதன் மூலியமாக பார்த்தலையானால் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அது தவிர புதிய முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவங்கள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஏற்றம், உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 11ஆம் இடத்துலேயே ராகு இருக்கார். அதனால் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய மூலதனம் நல்லபடியாக வரும். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதன் மூலியமாக பணவரவு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. 11ஆம் இடத்தில் சூரியன் இருக்கிறதுனால எந்தவித தோஷமும் அற்ற நிலை இருக்கும். சுக்கிரன் ராசிநாதனும் அங்கே இருந்து பரிவர்த்தனை யோகம் பெறுறது பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ராஜயோகத்தை அள்ளித்தரக்கூடிய காலகட்டம். உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா ரிஷப ராசியை பொறுத்தவரையும் 11ஆம் இடம் வலுப்பெற்று போகிறது. ராசிநாதனும் பரிவர்த்தனை பெற்று போகிறார். 2, 5 அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் தனஸ்தானாதிபதி, குடும்பஸ்தானாதிபதி நீச்சப்பட்டாலும் நீச்ச பங்கம் அடைகிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக பெரிய வெற்றிகள் தேடி வரக்கூடிய காலகட்டம். முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த காலகட்டத்தில் முயற்சிகள் வெற்றி பெறும்னு சொன்னாலும் சில நாட்கள் முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லது. அந்த சில நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது சந்திராஷ்டம நாட்கள். இந்த சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்றது சந்திரன் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல மறைஞ்சி இருக்கக்கூடிய காலகட்டம். மதிகாரகன்னு சொல்லக்கூடிய சந்திரன் மறைந்து இருக்கிறதுனால கண்டிப்பாக மதி மயங்கக்கூடும், தவறான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இதன் மூலியமாக பார்த்தலையானால் அந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி எடுக்க வேண்டாம். வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. அதாவது அவர் பணம் கொடுத்துருவாருன்னு சொல்கிறதோ, அந்த காசிப்பிங், இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணாதீங்க. இதன் மூலியமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கும். ஒருவேளை நீங்கள் சந்திராஷ்டம காலகட்டத்தில் ஏதாவது புதிய முடிவு எடுக்க வேண்டும் அப்படின்றது ஒரு கட்டாயத்தில் இருந்தீர்களேனால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய அகத்திக்கீரை அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் கொடுத்துட்டு வர்றதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும். இந்த மாதம் பார்த்தலையானால் அதாவது பங்குனி மாதத்தில் 21/3/2025 23/3/2025 வரலும் உண்டான நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள். மொத்தமாக பார்த்தோம்னா இந்த காலகட்டமான பங்குனி மாதம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். நீங்கள் சுக்கிரனுக்கு, அதாவது நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரனுக்கு போய் நெய் விளக்கு போடுங்க. அதுவும் கல்கண்டு அதில் சேர்த்து நெய் விளக்கு போடுங்க. பஞ்சு திரியில் போடுங்க நெய் விளக்கு. நிச்சயமாக ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும். கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு அந்யோன்யம் கிடைக்கும். ஏன்னா 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது, பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதனால் அதுவும் 12ஆம் அதிபதியே 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் இந்த சுக்கிரனுக்கு உண்டான பரிகாரம் பண்ணுங்க. ஸ்ரீரங்கம் போயிட்டு வாங்க, தாயாரை போய் சேவிச்சுட்டு வாங்க. மொத்தத்தில் பார்த்தீங்களேனால் ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு வரப்பிரசாதமான மாதம். மிகப்பெரிய ஏற்றங்கள் உண்டு. திருமண பாக்கியம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நினைத்த காரியங்கள் நினைத்த இடத்தில் நினைத்த நேரத்தில் நடக்கக்கூடிய காலகட்டம். குழந்தைகள் மூலியமாக பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். உங்களுடைய உடல்நிலையும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும். வெளிநாட்டிலிருந்து திடீர் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். பேச்சில் கவனமாக இருப்பது மிகவும் நல்லது. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நிச்சயமான வெற்றி உண்டு. போட்டித் தேர்வில் நிச்சயமான ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம்.
திடீர் பிரயாணம், வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம், பொது காரியங்களுக்காக நீங்கள் நல்ல செலவு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த ரிஷபராசிக்காரர்கள் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். சின்னத்திரை பெரிய திரை காலர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். இதை தவிர பஞ்சு, நூல், அதை தவிர வெள்ளிற ஆடை, பால் பதனிடும் பொருட்கள், இந்த மாதிரியான வியாபாரம் செய்பவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த பங்குனி மாதம் அமைய போகிறது. நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கம் போய் சேவிச்சுட்டு வர்றது ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும். அதை தவிர நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரனுக்கு நெய் விளக்கு பஞ்சுத்திரையில் போடுவதும், அத்தோட கல்கண்டு சேர்த்து நெய்யில் சேர்த்து போடுறதன் மூலியமாக உங்கள் கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. மிதுனம், மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம், இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதியும் சொல்லக்கூடிய ஒரு புதன். உங்களுடைய ராசிநாதன் 10ஆம் இடத்துல இந்த மாதம் நீச்சப்படுறார். 10ஆம் இடத்துல நீச்சப்படுறாரு. என்ன சார் இது எடுத்த உடனே இப்படி சொல்கிறீங்கன்னா, 10ஆம் இடத்துல நீச்சப்பட்டாலும் நீச்ச பங்கம் அடைகிறார். ஒரு 4 நாளில் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துலையும் வக்கரகதியில் வர்றார். இந்த மாதத்தில் பார்த்தலையானால் உங்களுக்கு ஒரு ஏற்றமான மாதமாக இருக்குது. தொழிலில் அபரிமிதமான ஏற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் இருக்குது. ராசிக்கு 4ஆம் இடத்துல கேது பகவான். இவ்வளோ நாளாக தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருந்திருக்கும். இப்போ பார்த்தோன்னா தாயின் உடல்நிலையில் கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா குருவின் பார்வை கேது மேலே விழுறது. இது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகுது. உங்களுடைய ராசிக்கு புதிய வேலை கிடைக்கும். வேலை மாற்றங்கள் இருக்கும். வேலையில் ஏற்றங்கள் இருக்கும். வெளிநாடு ஷார்ட் ட்ரிப் போயிட்டு வரக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும். ஏன்னா ராசியிலேயே 6ஆம் அதிபதி போய் உட்கார்றது, 12ஆம் இடத்துல குரு உட்கார்றதும் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நல்ல தூக்கம் இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டம். பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன், இந்த 4 கிரகத்தினுடைய மாற்றங்களை வச்சு தான் மாத கிரகங்களுடைய பலன்களை சொல்லுவோம். இந்த மாதம் பார்த்தோன்னா ராசிக்கு 10ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறது பெரிய விசேஷம். முயற்சி ஸ்தானாதிபதி அவர் போய் 10ஆம் இடத்துல போய் உட்கார்றதும், சூரியன் நல்ல ஒரு இடத்துல இருக்கிறதும், பரிவர்த்தனை யோகத்தில் குரு இருக்கிறதன் மூலியமாக அரசு வேலைகள் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், அரசு கான்ட்ராக்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். ராசிக்கு 10ஆம் இடத்துல அதாவது சுக்கிரன், ராகு, புதன், சூரியன் 4 கிரகங்கள் இருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக பார்த்தலையானால் எடுத்த காரியங்கள், எடுத்த தொழில் எல்லாமே வெற்றிகரமாக முடியும். தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கும். மாற்றங்கள் வரும். வெளிநாட்டிலிருந்து புதிய இன்வெஸ்ட்மெண்ட் வரக்கூடிய வாய்ப்பு, புதிய தொழில் அமையும். பரிவர்த்தனை யோகத்தில் குருவும் 10ஆம் இடத்துல போயிருக்கார். அதனால் மாற்றங்கள் நல்ல ஒரு ஏற்றத்தோடு இருக்கும். எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் திடீர் ஏற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்பு. கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கும். சுக்கிரன் 12ஆம் இடத்துல பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கும். நல்ல ஒரு தீர்க்க சிந்தனை, தூக்கம் நல்லபடியாக இருக்கும். உடல் வெப்பம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா ராசியிலேயே செவ்வாய் இருக்கிறது. உஷ்ண சம்பந்தப்பட்ட நோய் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா 8, 9 அதிபதினு சொல்லக்கூடிய சனி 9ஆம் இடத்துல போயிருக்கார். தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருந்தாலும் பெரிய பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் நிச்சயமாக இல்லை. வெளிநாடு போய் படிக்கக்கூடிய யோகம் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும்னு நினைக்கக்கூடிய மாணவியர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். புதிய வீடு அமையக்கூடிய பாக்கியம் உண்டு. புதுசாக வீடு வாங்குவீங்க. அதுக்குண்டான புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக உண்டு. இந்த மாதத்தில் பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல 2 கிரகமான சுக்கிரனும் புதனும் இருக்கிறது. நீச்ச பங்கம் அடைஞ்ச புதன் இருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக பார்த்தலையானால் ராசிநாதனே நீச்ச பங்கம் அடைகிறதுனால உங்களுக்கு ஒரு நல்ல பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா 5ஆம் அதிபதியும் 11ஆம் இடத்துல, அதாவது 10ஆம் இடத்துல உச்சம் பெற்று போயிருக்கிறது. தொழிலில் அபரிமிதமான ஏற்றம். தொழிலில் நீங்கள் இவ்வளோ நாளாக கஷ்டப்பட்டு இருந்தது எல்லாமே வெற்றிகரமாக போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ராகு சம்பந்தத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக வேற்று மதத்தினர் மூலியமாக பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. உங்களுடைய ராசிக்கு முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய காலகட்டம். ஏன்னா 3ஆம் அதிபதியும் நல்ல ஒரு வீடான 10ஆம் வீட்டில் போய் இருக்கார். திக்பலம் பெறுறார் சூரியன்.
திக்பலம் பெறுறது பெரிய விசேஷம். அதனால் அரசாங்கத்துறையின் மூலியமாக உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். தந்தையின் வழி சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்பு, தந்தையின் மூலியமாக வந்த தொழில் அபிவிருத்தி அடையக்கூடிய வாய்ப்பு இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு அதிகமாக இருக்கும். திக்பலம் பெறுறது பெரிய விசேஷம். இருந்தாலும் சில நாட்கள் உங்களுடைய முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லது. அந்த சில நாட்கள்னு சொல்லக்கூடியது சந்திராஷ்டம நாட்கள். இந்த சந்திராஷ்டம நாட்களில் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்ததே ஆனால் சந்திரனுக்குண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் பானகம் பண்ணி கொடுங்க. அதன் மூலியமாக லக்ஷ்மி நரசிம்மருக்கு பானகம் பண்ணி கொடுக்கறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும். இந்த மாதம் பார்த்தடையானால் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு சொல்கிறது 24/3/2025 26/3/2025 வரலும் உண்டான நாட்கள். இந்த நாட்களில் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க, தேவையில்லாமல் காசிப்பிங் பண்ணாதீங்க, அது நல்லதில்லை. இந்த மாதத்தில் நீங்கள் அந்த துர்கை அம்மனுக்கு ராகு காலத்தில் போய் பூஜை பண்ணிட்டு வாங்கும். அது ஒரு பெரிய ஏற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும். அதை ராகு காலத்தில் 3-4 ராகு காலத்தப்போ, அதாவது செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி போய் துர்கை சன்னதியில் போய் வழிபட்டுட்டு வர்றது ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்கும். அதுவும் இந்த எலுமிச்சம்பழத்தை பாதியாக ஸ்குவீஸ் பண்ணி அது உள்ள அந்த ரிவர்ஸ் பண்ணிவிட்டு அதை கப்பு மாதிரி ஆக்கி அதில் நல்லெண்ணெய் விட்டு திரியை போட்டு, அதாவது நூல் திரியை போட்டு ஏற்றி ராகு காலத்தப்போ பண்ணுறது. அதுவும் அந்த ராகு காலத்தில் கடைசி அரை மணி நேரம்னு சொல்லக்கூடியது அமிர்த கடிகை நேரம்னு சொல்கிறது. அந்த அமிர்த கடிகை நேரத்தில் பண்ணுறதன் மூலியமாக பெரிய ஏற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. வேலையிலையும் சரி தொழிலையும் சரி பெரிய அபிவிருத்தி வரக்கூடிய பாக்கியம் உண்டு. மொத்தத்தில் பார்த்தடையானால் மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏற்றமான காலம். தாயின் உடல்நிலையில் ஏற்றம், உடல் நலத்தில் சற்று உஷ்ணம் அதிகமாக இருக்கும். உஷ்ண சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு. புதிய வேலை அமையும், புதிய வீடு அமையக்கூடிய பாக்கியம், புதிய வீட்டிற்காக புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழிலில் மாற்றம் இருக்கும். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் இருக்கும். எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். பரிவர்த்தனை யோகத்தின் பெயரில் கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டம். தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும். போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. எடுத்த காரியங்களில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு. அரசாங்கத்தின் மூலியமாக வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியமும், அரசாங்க சம்பந்தமாக வியாபாரம் செய்பவர்களுக்கு, அதாவது கான்ட்ராக்ட் எடுப்பவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். படிக்கக்கூடிய மாணவர்களுடைய முயற்சிகள் வெற்றி பெறும். வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. மேற்படிப்பிற்காக வெளிநாடு போகக்கூடிய காலகட்டம். தந்தையின் உடல்நிலையில் சற்று கவனம் தேவை. தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். மொத்தத்தில் பார்த்தீர்களேயானால் இந்த மாதம் நல்ல ஒரு ஏற்றமான மாதமாக இருக்கும். ராகு காலத்தில் செவ்வாய்க்கிழமை அமிர்த கடிகை நேரத்தில் விளக்கேற்றுவது துர்கை அம்மனுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும், உடலில் நல்ல ஒரு மாற்றங்களையும் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. கடகம், புனர்பூசம், பூசம், ஆயில்யம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான். பொதுவாகவே பார்த்தோம்னா இந்த மாத கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன், இந்த 4 கிரகங்களை பற்றி சொல்லுவோம். இந்த மாதமான பங்குனி மாதத்தில் பார்த்தோம்னா 15/3/2025 13/4/2025 வரலும் உண்டான காலகட்டத்தை பற்றி சொல்கிறோம். இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் என்ன அப்படின்னா, குரு 11ஆம் இடத்துல இருக்கிறதும் அவர் பரிவர்த்தனை யோகம் பெற்று இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம். இதனால் பார்த்தோம்னா நினைத்த காரியங்கள் எல்லாமே நடக்கும். திடீர் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு. இவ்வளோ நாளாக உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும், தடங்கள் வந்துகிட்டே இருக்கும். அந்த தடங்கள்லாம் இல்லாமல் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதத்தில் பார்த்தோம்னா குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை பெற்று, சுக்கிரன் உச்சம் பெற்று இருக்கிறது, 11ஆம் அதிபதி உச்சம் பெற்று இருக்கிறது பெரிய ஏற்றம். 11ஆம் அதிபதி உச்சம் பெற்று இருக்கிறதுனால என்ன அப்படின்னு பார்த்தாலேனா லாபங்கள் அதிகமாக இருக்கும். தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கும். தொழிலில் இன்வெஸ்ட்மெண்ட்டு கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் அதில் ஒரு பெரிய மாற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுக்கு பார்த்தாலேனால் 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுடைய தூக்கத்தை கலைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அது தவிர பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சனி பகவான் ஆட்சி பெற்ற மூல திரிகோண வீட்டில் சனி பகவான், அதாவது அஷ்டமத்து சனி
உடல் நலத்தில் சற்று ஜாக்கிரதையாக இருக்கணும். வண்டி வாகனங்கள் போகிறதுல ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கிறது ரொம்ப நல்லது. முயற்சிகளில் இவ்வளோ நாளாக ரொம்ப தடங்கள் இருந்துகிட்டே இருந்திருக்கும். குருவின் பார்வை 3ஆம் இடத்துல உழறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. திருமணத்திற்கு பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். கூட்டு தொழிலில் பார்த்தேன்னா நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்களுக்கு கிடைக்க போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் அதாவது 9ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால தந்தையோட அந்த அளவு இணக்கம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. தந்தையோட இணக்கங்கள் சற்று பாதிக்கும். குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் வந்தாலும் குருவினுடைய 11ஆம் இடத்து குரு இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் அதாவது 9ஆம் இடத்துல 4 கிரகங்கள் சூரியன், சுக்கிரன், புதன் மற்றும் ராகு 4 கிரகங்கள் இருக்கிறதுனால உங்களுக்கு வெளிநாடு போய் படிக்கக்கூடிய யோகம் இந்த மாதம் வரும். வீட்டை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய பாக்கியம் வரும். போஸ்ட் கிராஜுவேஷன் பண்ணக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதத்தில் பார்த்தாலேனா பிஜி போஸ்ட் கிராஜுவேஷனுக்கு வெளிநாடு போய் படிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கவாளுக்கு நிச்சயமான ஏற்றமும் மாற்றமும் நிச்சயமாக வரும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேனால் செவ்வாய் மிகப்பெரிய யோகர். அவர் 5-10க்கு உண்டானவர். அவர் ஒரு திரிகோண கேந்திரத்தின் அதிபதி. 12ஆம் இடத்துல போய் மறைஞ்சு இருந்தாலும் அவர் பார்த்தாலேனால் உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார். சுப செலவுகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு, உங்களுடைய குழந்தைகளுக்காக செலவுகள் அதிகமாக கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். உங்களுடைய தூக்கத்தை சற்று கலைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தூக்கம் அதிகமாக வராது. உடல் நலத்தில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும். தேவையற்ற செலவுகள் கொஞ்சம் அதிகமாக வரக்கூடிய காலகட்டமாக அமையும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்துல புதன் இருக்கிறதும், புதன் வக்கரகதியாகி அதுக்கப்புறம் 8ஆம் இடம் ஒரு 4 நாள்லேயே வந்துடுறார். இருந்தாலும் புதன் நீச்சப்பட்டு போனாலும் 12-3 அதிபதி இன்னொரு இடத்துல நீச்சப்பட்டு போகிறார். நீச்சப்பட்டு போகிறதன் மூலியமாக அவருக்கு பார்த்தலையானால் நீச்ச பங்கம் அடைகிறார். அதனால் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். வெளிநாடு போகணுன்னு பார்த்துட்டு இருக்கவாளுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். வேலையில் புதிய வேலை கிடைக்கும். வேலையின் மூலியமாக நிச்சயமாக மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு. வேலையில் புது வேலை கிடைக்கும். அதை தவிர புது வேலையிலிருந்து அவர்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய, அதாவது ஏற்கனவே இருக்கிற வேலையாக இருந்தால் ப்ரமோஷன் கிடைக்க வேண்டிய வேலையாக இருக்கும். வீட்டை விட்டோ நாட்டை விட்டோ நிச்சயமாக வெளியில் சென்று இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் இருக்கும். அதாவது செவ்வாயினுடைய மாற்றங்களும் நல்ல ஏற்றத்தை கொடுக்கும். சுக்கிரன் பரிவர்த்தனை யோகம் ஒரு பெரிய வரப்பிரசாதமாக இருக்க போகிறது. ஏன்னா சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 4-11 அதிபதியும் அவர் 9ஆம் இடத்துல உச்சம் பெற்று போயிருக்கிறதுனால தந்தையின் மூலியமாக திடீர் பண வரவு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தந்தையின் மூலியமாக வரக்கூடிய பொருள் வரவு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் மூலியமாக, அதாவது குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு. ரொம்ப நாளாக குழந்தைக்கு பார்த்துட்டு இருக்கவாளுக்கு நிச்சயமாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அமையும். ஏன்னா புத்திரகாரகனே புத்திரஸ்தானத்தை பார்க்குறது ரொம்பவும் விசேஷம். இதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. மொத்தத்தில் பார்த்தோம்னா இந்த மாதம் பங்குனி மாதம் நல்ல ஒரு ஏற்றத்தோடு இருக்கும். அஷ்டம சனி இருக்குன்றதை பயப்பட தேவையில்லை. இருந்தாலும் பரிவர்த்தனையில் இருக்கக்கூடிய குரு பகவான் எல்லா வித நன்மைகளையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. இந்த காலகட்டத்தில் சில நாட்கள் முயற்சிகளை தள்ளி போடுறது நல்லது. இந்த தள்ளி போட வேண்டிய நாட்கள்னு சொல்லக்கூடியது சந்திராஷ்டம நாட்கள். இந்த சந்திராஷ்டம நாட்களில் பார்த்தீங்கன்னா சந்திரன் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல மறைஞ்சி இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. இதனால் உங்களுக்கு புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்ததுன்னா சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய இதில் கோசாலையில் உங்களால் முடிஞ்ச அகத்திக்கீரை வாங்கி கொடுத்துட்டு போங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். இந்த கடகராசிக்காரர்கள் அதுவும் நீர் சம்பந்தமாக, பால் சம்பந்தமாக, அதை தவிர அதிவேகமாக பொருட்கள் ஏற்றி செல்லக்கூடிய வாகனங்கள், அதை தவிர டாக்ஸி டிரைவர்ஸு, அதை தவிர வேகமாக செல்லக்கூடிய விஷயங்களில் இருக்கக்கூடியவங்க, ஆர்ட் டைரக்டர்ஸு, வயல்வெளிகள் வச்சுருக்கிறவங்க, அதை தவிர விவசாயிகள், இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இருந்தாலும் அவர்கள் வைத்திருக்கக்கூடிய ஆட்கள் மூலியமாக, அதாவது வேலையாட்கள் மூலியமாக பிரச்சனைகள் நிச்சயமாக இருக்கும். பெரிய ஆர்கனைசேஷன் நடத்துகிறாங்கன்னா அவங்களுடைய வேலையாட்கள் மூலியமாக பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும். இருந்தாலும் பணம் வரவருக்கு கவலை இருக்காது. இந்த மாதம் நீங்கள் சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தாலேயானால் 26/3/2025 28/3/2025 வரலும் உண்டான நாட்கள். இந்த காலகட்டத்தில்
முயற்சிகளை தள்ளி போடுறது நல்லது. புதிய முயற்சி வேண்டாம். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. அதுவும் அஷ்டமத்து சனி வேறு இருக்குது. பொறுமையாக இருந்து பண்ணுறது நல்லது. மொத்தத்தில் பார்த்துக்கிட்டீங்கன்னா இந்த கடகராசிக்காரர்களுக்கு ஏற்றங்கள் அதிகமாக இருக்குது. உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும். குழந்தை பிராப்தி ஏற்படும். பணவரவில் பஞ்சம் இருக்காது. தொழிலில் மிகப்பெரிய அமோக வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டம். முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு. இளைய சகோதரர்களோட சில மனக்கசப்புகள் இருக்கக்கூடிய வாய்ப்பு. திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு. தொழிலில் பெரிய ஏற்றமும் மாற்றமும் இருக்கும். வெளிநாடு போய் படிக்கக்கூடிய யோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். உங்களுக்கு தந்தையின் மூலியமாக புதிய பொருள் வரவு வரும். அரசாங்கத்திலிருந்து சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. எடுத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. மூத்த சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். மொத்தத்தில் பார்த்தாலேனால் இந்த கடகராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் காலபைரவரை போய் வணங்கிட்டு வாங்க. காலபைரவர் வடகிழக்கு மூலையில் இருப்பார். அவர் போய் வழிபட்டுட்டு வர்றதன் மூலியமாகும். அவருக்கு இந்த தேங்காயை உடைச்சி அதில் நல்லெண்ணெயை விட்டு திரி விளக்கு போட்டுட்டு வாங்க. உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் மாற்றங்களும் இந்த மாதம் சேரும். சிம்மம், மகம், பூரம், உத்திரம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சூரியன். ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கார். பொதுவாகவே எல்லா ஒரு வருஷமாக இருந்தாலும் இந்த பங்குனி மாதத்தில் ராசிக்கு 8ஆம் இடத்துல தான் சூரியன் வருவார். இருந்தாலும் இந்த வருஷம் பார்த்தோம்னா பெரிய ஏற்றம் இருக்குது. என்ன அப்படின்னா குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகம் பெற்று உங்களுடைய ராசிக்கு 10ஆம் அதிபதியும் 8ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை யோகம் பெற்று இருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக பார்த்தலையானால் திடீர் பொருள் வரக்கூடிய வாய்ப்பும், வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய வாய்ப்பும், தொழிலுக்காக முதலீடுகள் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக இருக்கும். இந்த மாதத்தில் பார்த்தலையானால் அதாவது பங்குனி மாதத்தில் 15/3/2025 13/4/2025 வரலும் உண்டான காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாற்றங்களை வச்சு தான் மாத கிரகங்களை பற்றி சொல்லுவோம். சூரியன் உங்களுடைய ராசி அதிபதி 8ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கார். அதனால் மனசுக்குள்ளே ஒரு சின்ன பதட்டம் இருந்து கொண்டே இருக்கும். 7ஆம் இடத்துல சனி பகவான் மூலத்திரிகோண வீட்டில் இருந்து உங்களுடைய ராசியை பார்க்கறதுனாலும் 8ஆம் இடத்தில் சூரியன் இருக்கிறதுனாலும் உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இருந்தாலும் குருவோட பரிவர்த்தனை யோகத்தில் குருவோடு சேர்ந்த சூரியன் இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அதாவது ரொம்ப புவராக போகக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. பிரச்சனைகள் அதிகமாக போகக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. மருத்துவ செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். வெளிநாட்டிலிருந்து வரவேண்டிய பணங்கள் திடீர் பண வரவு, வெளிநாட்டிலிருந்து திடீர் பணங்கள் வரக்கூடிய வாய்ப்பு, முதலீடுகள் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா முயற்சி ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடியவர் சுக்கிரன். அவர் 8ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிறதுனால உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. முயற்சிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். வெளிநாடு போகணுன்னு பார்த்துட்டு இருக்கவாளுக்கு இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் உண்டு. வேலை நிமித்தமாக வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும். புதிய வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியம் இருக்கும். இருந்தாலும் உங்களுடைய எதிர்பாலனத்தை வரை அதிகமாக நம்ப வேண்டாம். அதை தவிர பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணுறவாளுக்கு இந்த அடுத்த பார்ட்னர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பார். அவர் சொல்கிறத மட்டும்தான் நிறைவேற்றக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதத்தில் பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார். உங்களுடைய மிகப்பெரிய யோகாதிபதினு சொல்லக்கூடியவர் 4-9 அதிபதி, ஒரு திரிகோண கேந்திரத்தின் அதிபதி செவ்வாய் 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் திடீர் யோகங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. 11ஆம் இடம்னு சொல்லக்கூடியது அதீதமான லாபஸ்தானம். நினைத்த காரியங்கள் நடக்கக்கூடிய காலகட்டம். அதாவது நினைச்சது எல்லாமே உங்களுடைய அபிலாஷைகள் எல்லாமே பூர்த்தி ஆகக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா 9ஆம் அதிபதியே 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால தந்தையின் மூலியமாக சொத்துக்கள் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்பும், திடீர் பணவரவுகள் வரக்கூடிய வாய்ப்பும், உங்களுடைய அபிலாஷைகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் புதன் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தில் மறைந்து போயிருக்கிறதுனால மறைந்த புதன் நிறைந்த கல்வியை கொடுப்பார். புதன் மட்டும்தான் நீச்சப்பட்டாலும் சரி, மறைந்திருந்தாலும் சரி, அவர் வக்கரமடைந்தாலும் சரி, எந்த ஒரு காலகட்டத்திலும் நிறைந்த கல்வியை கொடுப்பார். ஆனால் இந்த மாதம் பார்த்தலையானால் குருவோடு சேர்ந்த புதனாக வர்றதுனால உங்களுடைய அறிவுகளையும் விருத்தி பண்ணுவார்.
அதுவும் வந்து உங்களுடைய ஆசிரியர்கள் மூலியமாக வரக்கூடிய ட்ரெடிஷ்னல் வேல்யூஸ்னு சொல்லக்கூடிய இந்த கலாச்சாரத்தின் விஷயமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. பொதுவாகவே இந்த சிம்ம ராசிக்காரர்கள் அரசாங்கம், அரசியல் இந்த சம்பந்தமாகவும் அரசு பணிகள் சம்பந்தமாகவும் இருக்கிறவாளுக்கும், அதை தவிர வந்து இந்த ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட், அதாவது ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்க, ஹெச்ஆர்னு சொல்லக்கூடியவங்க, ஹியூமன் ரிசோர்ஸஸ்ன்னு சொல்லக்கூடியவங்க, அதை தவிர எல்லா விஷயத்திலையும் தலைமை பொறுப்பில் இருக்கிறக்கூடியவங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். இருந்தாலும் எந்த ஒரு முடிவையும் ரொம்ப ஜாகிரதையாக இருங்க. நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் தவறாக புரிந்து கொள்ளப்படும், அதன் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இதை தவிர பார்த்தோம்னா 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய புகழை ஏற்றக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதாவது கீழ்த்தட்டுகள் மக்கள் மூலியமாக புகழை ஏற்றக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆனால் பிரச்சனைகள் அதன் மூலியமாக வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். அரசியல் செல்வாக்கு பெற்றவர்களுக்கு கொஞ்சம் காஷியஸாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. உடல் நலத்தில் பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய பங்குனி மாதம் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். முயற்சி ஸ்தானாதிபதியே உச்சம் பெற்றிருக்கிறதும் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறதும் பெரிய ஏற்றம். தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஏற்றம் இருக்கும். தாயின் உடல்நிலையில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். இருந்தாலும் சில நாட்கள் வந்து உங்களுடைய முயற்சிகளை தள்ளி போடுறது நல்லது. அந்த சில நாட்கள்னு சொல்கிறது வந்து இந்த சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம். அந்த சந்திராஷ்டம நாட்களில் முயற்சிகளை சற்று தள்ளி போடுறது ரொம்பவுமே நல்லது. இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம், வெளிநாடு வெளியூர் பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஏன்னா சந்திரன் சொல்லக்கூடியவர் அதாவது மதிகாரகன், அவர் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தை அப்படி சொல்கிறோம். அதன் மூலியமாக பார்த்தலையானால் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்லக்கூடியது 28ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரலும் வரக்கூடிய காலகட்டம். 30/3/2025, 28/3/2025லேருந்து 30/3/2025 வரலும் உண்டான காலகட்டத்தை சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம். புது முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம், தேவையற்ற விஷயங்களுக்கு இது கையெழுத்து போடுறது, இந்த மாதிரியான ஜாமீன் கையெழுத்து போடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் வேண்டாம். பொறுமையாக இருக்கிறது நல்லது. ஒருவேளை நீங்கள் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்தீங்கன்னா சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரங்களை செஞ்சுட்டு வர்றது ரொம்பவும் நல்லது. அதுவும் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் பால் அபிஷேகத்தை உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பாலை கொடுத்துட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் மாற்றம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு அதாவது உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கும். அது ரொம்ப முக்கியம். பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது. பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. தொழிலில் இன்னொரு மாற்று தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. வெளிநாட்டிலிருந்து புதிய இன்வெஸ்ட்மெண்ட் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. பார்ட்னர்ஷிப் தொழிலில் ரொம்ப ஜாகிரதையாக இருங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டு போட்டுறாதீங்க. வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் வரும். ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு, அதை தவிர அரசியல் கான்ட்ராக்ட், அதாவது கவர்மெண்ட் கான்ட்ராக்ட்ஸ் வர்றவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றமான காலம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பண வரவுக்கு நல்லபடியாக இருக்கும். வீடு வாங்கக்கூடிய காலம், அதை தவிர வீடு விற்கிறவங்களுக்கு அதிகமான ரேட்டு போகக்கூடிய லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த காலகட்டத்தில் புதுசாக வீடு வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டு. தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். இருந்தாலும் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பு, ரொம்பவும் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. உங்களுடைய உடல்நிலையை ரொம்ப கவனமாக பார்த்துங்க. பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. மொத்தத்தில் இந்த மாதம் நல்லபடியாக இருந்தாலும் 7ஆம் இடத்தில் சனி இருக்கிறதும் ஆட்சி பெற்று மூலத்திரிகோண வீட்டில் இருக்கிறதும் அந்த அளவு விசேஷம் இல்லை. பொறுமையாக இருக்கிறது, எந்த ஒரு விஷயத்திலையும் முடிவு எடுக்கும்போது பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய காலபைரவரை போய் வணங்கிட்டு வர்றதும், சுதர்சன ஆழ்வாரை போய் வணங்கிட்டு வர்றதும், சுதர்சன ஆழ்வார் எல்லா பெருமாள் கோயிலும் இருப்பார், போய் வணங்கிட்டு வர்றதும் உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும். அதை தவிர மதுரையில் அருகில் இருக்கக்கூடிய திருமோகூர் போய் சுதர்சன ஆழ்வாரை வழிபட்டுட்டு வாங்கும். எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு வரும். கன்னி, உத்திரம், ஹஸ்தம், சித்திரை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய ஒரு புதன். இந்த மாதம் பார்த்தலையானால், அதாவது பங்குனி மாதம் குரோதி வருஷம் 15/3/2025 13/4/2025 வரலும் உண்டான காலகட்டத்தில் உங்களுடைய ராசிநாதன் சப்தமத்தில் நீச்சம் பெற்று போகிறார். என்ன சார் எடுத்தவுடனே நீச்சம் பெற்று போகிறார்னு சொல்கிறீங்க?
ராசிநாதன் நீச்ச பெற்று போயிருந்தாலும் நீச்ச பங்கம் அடைகிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக எல்லா விதமான வெற்றிகளும் வரக்கூடிய வாய்ப்புகள், தீர்க்கமான சிந்தனைகள் இருக்கக்கூடிய காலகட்டம். குருவினுடைய பார்வை உங்கள் ராசியில் உழருது. கேது பகவான் இருந்தாலும் இவ்வளவு நாள் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும். இருந்தாலும் உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். பின்னடைவு இருந்தவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். குருவின் பார்வை இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 2-9 அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் உச்சம் பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய பண வரவிற்கு தடங்கள் இருக்காது. குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். தந்தையின் மூலியமாக சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிறவர்களுக்கெல்லாம் கண்டிப்பாக வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்பு, மேல் படிப்பு நிச்சயமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார். 10ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். திக்பலம் பெற்றிருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். இதன் மூலியமாக பார்த்தீங்கன்னா எடுத்த காரியங்கள் எல்லாமே வெற்றி, வேகங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள். ரியல் எஸ்டேட்டில் இருக்கிறவர்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. பொதுவாகவே இந்த மாத பலன் அப்படின்னு சொல்லக்கூடியது சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாற்றங்களை வச்சு சொல்கிறோம். இந்த 4 கிரகங்களுடைய மாற்றங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும். சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல இருந்தாலும் பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெற்றதற்கு சமம்ன்றதுனால 9ஆம் இடத்துல சுக்கிரனும் 7ஆம் இடத்துல குருவும் இருக்கிறது ரொம்ப விசேஷம். திருமணத்திற்கு பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த காலகட்டத்தில் திருமண பாக்கியம், அதாவது அந்த ஜாதக பரிவர்த்தனைலாம் ஆகி ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு சித்திரை மாதம், வைகாசி மாதத்தில் கல்யாணமே முடியக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாகவே இருக்கும். இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா பரிவர்த்தனை யோகம் இருக்கிறதுனால, ராசியை குரு பார்க்கறதுனால உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. பேச்சில் நல்ல ஒரு நளினம் இருக்கும். பேச்சில் நல்ல ஏற்றம் இருக்கும். வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியங்கள் நிச்சயமாக அமையும். அதோடு பார்த்தோன்னா குழந்தை பிராப்திக்கு வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். குழந்தை பிராப்திக்கு ரொம்ப நாளாக குழந்தை இல்லாமல் இருக்கிறவங்க கண்டிப்பாக இப்போ குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது தவிர பார்த்தோன்னா புதிய வேலை மாற்றங்கள், வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகுது. புதிய வேலை மாற்றம் அப்படின்னு சொல்லக்கூடியது 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுப்பார். அது தவிர புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, வேலையில் நல்ல ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, எதிரிகள் அற்ற நிலை, கடன் இல்லாத காலகட்டமாக இருக்கும். எவ்வளோ நாள் வந்த கடன் கொஞ்சம் கொஞ்சமாக அடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு புதன் ஒரு 4 நாளில், அதாவது இந்த மாதம் ஆரம்பித்து ஒரு 18ஆம் தேதி அன்றைக்கே 18/3 அன்றைக்கே உங்களுடைய ராசியிலிருந்து ராசிக்கு 7ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்துல வந்துடுறார். 6ஆம் இடத்துல வக்கரகதியில் இருப்பார். சனியோடு சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம். இதனால் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருந்தாலும் குருவின் பார்வை இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகுது. இந்த மாதத்தில் பார்த்தலையானால் உங்களுக்கு இந்த செவ்வாயினுடைய 10ஆம் இடத்துல திக்பலம் பெற்றிருக்கிறது மூலியமாக ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, அது தவிர ஆர்ட் டைரக்டர்ஸாக இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம். என்ஜினியரிங் கேண்டிடேட்ஸு, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், இந்த இன்ஜினியரிங்கில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் மாற்றம் வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அது தவிர பார்த்தலையானால் இந்த அதாவது பேப்பர், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸு, அது தவிர கணக்கியல், இந்த மாதிரியான விஷயங்களில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் பெரிய மாற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதத்தில் உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இளைய சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான காலமாக அமைய போகிறது. இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா நாட்களும் நல்லபடியாக இருக்கும்னு சொல்லியிருக்கோம். இருந்தாலும் சில நாட்கள் கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லது. அந்த சில நாட்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம். இந்த சந்திராஷ்டம நாட்கள்ன்றது உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கும்போது சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம். இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம், வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை நீங்கள் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்தீர்களே, ஆனால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது, அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் உங்களால் முடிஞ்ச பச்சரிசி இல்லைன்னா நெல் தானமாக கொடுத்துட்டு போகிறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும். இந்த மாதத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் வரக்கூடிய நாட்கள்னு பார்த்தோம்னா 30/3/2025 1/4/2025 வரை உண்டான நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள். இதில் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க, பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. மொத்தத்தில் பார்த்தோம்னா இந்த கன்னியா ராசிக்காரர்களுக்கு எடுத்த காரியங்களில் வெற்றி,
வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியம், உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம், தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் இருக்கும். தந்தை மூலியமாக சொத்துக்கள் வரக்கூடிய காலகட்டம், தொழிலில் பெரிய அபிவிருத்தி ஏற்படக்கூடிய வாய்ப்பு, முயற்சிகள் எல்லாமே கைகூடக்கூடிய காலகட்டம், எடுத்த காரியங்கள் எல்லாமே ஏற்றம் கிடைக்கும். குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியங்கள் நிச்சயமாக உண்டு. தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் உண்டு. தொழில், அதுவும் ரியல் எஸ்டேட் இந்த மாதிரியான தொழில், வீடு வியாபாரம் செய்கிறவங்க, வீடு விற்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள். உங்களுடைய ராசிக்கு படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாடு போய் படிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். வெளிநாட்டில் தான் நினச்ச இடத்துல நினச்ச நேரத்தில் போய் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. நினச்ச யூனிவர்சிட்டி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார். எதிர்பாலினத்தோர் மூலியமாக சிறு சிறு தடங்கள் வந்தாலும் திடீர் வியாபாரங்களில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பார்ட்னர்ஷிப் வியாபாரத்தில் பெரிய ஏற்றம் இருக்கும். அதை தவிர உங்களுடைய சொந்த தொழிலாக இருந்தால் நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் இருக்கும். உங்களுடைய ராசிக்கு புதிய வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியம், வேலையில் ஏற்றம், அதன் மூலியமாக பொருளாதார வரவு எல்லாமே வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. இந்த மாதத்தில் அருகில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்ம பெருமாளை வணங்குறதும், அவருக்கு ஒரு துளசி மாலை போட்டுட்டு வர்றதும், அதை தவிர சுதர்சன ஆழ்வாரை வணங்கிட்டு வர்றதும் உங்களுக்கு எல்லா விதமான மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கண்டிப்பாக கொடுக்கும். துலாம், சித்திரை, சுவாதி, விசாகம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சுக்கிரன். உங்களுடைய ராசிக்கு சுக்கிரன் உச்சம் பெற்று போயிருக்கிறது, அதுவும் 6ஆம் இடத்துல உச்சம் பெற்று போயிருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். ராசிநாதன் உச்சம் பெற்றதுனால உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம். ஏன்னா அது 6ஆம் இடத்துல உச்சம் பெற்று போயிருக்காரு, பகை, கடன், நோய், எதிரி இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டான்னா கிடையாது. ஏன்னா சுக்கிரன் உச்சம் பெற்று போயிருக்கிறதுனால வாங்கக்கூடிய கடனும் உங்களுக்கு ஒரு பெரிய அதாவது சேமிப்பாகவே இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதம், அதாவது பங்குனி மாதம் 15/3/2025 13/4/2025 வரலும் உண்டான காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இருக்குது. ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் 6ஆம் இடத்துல உச்சம் பெற்று போயிருக்கிறதும் 6-8 பரிவர்த்தனை, 6க்குண்டான குருவும் 8க்குண்டான சுக்கிரன் உங்களுடைய ராசிநாதனும் பரிவர்த்தனை பெறுவது பெரிய ஏற்றம். இதன் மூலியமாக செய்யக்கூடிய வேலையில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கும். பணவரவு அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்க குரு உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால நல்ல சுப செலவுகள் வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இவ்வளோ நாளாக செலவுகள் இருந்திருக்கும், அசுப செலவுகளாக இருந்திருக்கக்கூடிய காலகட்டம். இப்போ பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது, தடங்கள் இல்லாத பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 4-5 அதிபதியானவர் ஒரு திரிகோண கேந்திர அதிபதி, மிகப்பெரிய யோகர்னு சொல்லக்கூடிய சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல ஆட்சி பெற்று மூல திரிகோண வீட்டில் இருக்கிறது பெரிய விசேஷம். அது தவிர பார்த்தாலேயானால் இதன் மூலியமாக உங்களுடைய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம்லாம் வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும். வெளிநாடு போய் வேலை செய்யக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. பார்ட்னர்ஷிப் தொழிலில் ஒரு பெரிய மாற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம். புதிய இன்வெஸ்ட்மெண்ட் வரும். புதிய இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது வெளிநாட்டிலிருந்து இன்வெஸ்ட்மெண்ட் வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு குடும்ப ஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 9ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் தந்தையின் வழியாக உங்களுடைய குடும்பத்தில் நல்ல ஒரு ஆதாயம் இருக்கும். அதை தவிர திடீர் பாக்கியங்கள் ஏற்படக்கூடிய, குடும்பத்தில் நல்ல ஒரு சுப காரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா சித்தர்கள், அந்த யோகிகள், அவர்களுடைய பீடத்துக்கு போயிட்டு வரக்கூடிய பாக்கியங்கள் இந்த மாதத்தில் கிடைக்கும். உங்களுடைய ராசிக்கு 9-12 அதிபதினு சொல்லக்கூடிய புதன் நீச்சப்பட்டு இருந்தாலும் நீச்ச பங்கம் அடைகிறார். ஒரு 4 நாளில் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துலையும் வந்துடுறார் வக்கரகதியில். புதன் வக்கரம் பெற்றாலும் நல்ல ஒரு யோகத்தை கொடுப்பார். இந்த மாதம் 6ஆம் இடம் வலுத்து போயிருக்கிறதுனால வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிறவர்களுக்கெல்லாம் படிப்பில் பெரிய ஏற்றம் இருக்கும். போட்டிகளில் எல்லா விதமான போட்டிகள்லையும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த துளாராசிக்காரர்கள் அதுவும் பால் பதனிடும் தொழில்கள், பாலினுடைய தொழில், அதை தவிர வெள்ளை ஆடை முதலான தொழில், அதை தவிர பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு கலைத்துறையில் இருக்கிறவங்க, அதாவது சின்னத்திரை, பெரிய திரை, இந்த மாதிரியான கலைத்துறையில் இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அது தவிர பேச்சு தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். ஆடை ஆபரணங்கள், அதாவது ஆபரணங்களில் நகாசு வேலைகள் செய்யக்கூடிய,
அதை தவிர வந்து சர்ஜரி, அதாவது டாக்டர் சர்ஜரி, சூப்பர் ஸ்பெஷாலிட்டியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் உங்களுக்கு புதிய பதவி வரும். பதவியோட அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்பு, புதுசாக வீடு வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு, தாயின் மூலியமாக சொத்துக்கள் வரும், குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம். என்ன சார் இது 5ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார், அப்புறம் எப்படி சார் சொல்கிறீங்கன்னா 5ஆம் இடத்தின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர், புத்திர ஸ்தான அதிபதினு சொல்லக்கூடியவர் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால கண்டிப்பாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். குடும்பத்தில் நல்ல சந்தோஷமான நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் இருந்தாலும் பணவரவு நல்லபடியாக இருக்கும். எடுத்த காரியங்களில் எல்லா விதத்திலையும் வெற்றி இருக்கும். மனசளவில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைய போகிறது. இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் இருக்கக்கூடிய காலகட்டம் இருந்தாலும் சில நாட்கள் இந்த மாதத்தில் தவிர்க்கிறது நல்லதுன்னு சொல்கிறோம். அந்த சில நாட்கள் அப்படின்றது சந்திராஷ்டம நாட்கள். சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு சொல்லும்போது உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திரன் மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். இந்த சந்திராஷ்டம காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். அதை தவிர பார்த்தாலேயானால் வெளியூர் அதாவது யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க, பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் சந்திராஷ்டம நாட்களில் ஒருவேளை நீங்கள் செய்ய வேண்டிய கட்டாயங்களில் சில விஷயத்தை செய்ய வேண்டி இருந்ததேயானால் அதற்கு நீங்கள் சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையிறதுக்கு எளிய பரிகாரம் செஞ்சுட்டு பண்ணுறது நல்லது. அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலில் பால் அபிஷேகத்துக்கு பால் கொடுத்துட்டு போங்க. அது வந்து உங்களுடைய ஏற்றத்தையும் சந்திராஷ்டமத்தின் தாக்கத்தையும் நிச்சயமாக குறைக்கும். இந்த மாதம் வந்து உங்களுக்கு சந்திராஷ்டம நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தாலேயானால் 3/4/2025 5/4/2025 வரலும் இருக்கக்கூடிய நாட்கள், அதாவது 1/4/2025 3/4/2025 வரலும் இருக்கக்கூடிய நாட்கள் சந்திராஷ்டம நாட்களாக இருக்குது. இந்த சந்திராஷ்டம நாட்களில் வந்து புதிய முயற்சி, வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம், யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க, பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. மொத்தத்தில் பார்த்தோம்னா துளாராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றமான காலம். எடுத்த காரியங்கள் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. போட்டியில் நிச்சயமாக வெற்றி, போட்டித் தேர்வில் வெற்றி, மாணவர்கள் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியம், புதிய வீடு வாகனம் அமையக்கூடிய வாய்ப்பு, குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும். குடும்பத்தில் நல்ல சந்தோஷம் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய உடல்நிலையில் நல்ல ஏற்றம், கடன் குறையக்கூடிய வாய்ப்பு. அதை தவிர உங்களுடைய மறைந்த இடத்துலேருந்து திடீர் பணவரவு வரும், வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய வாய்ப்பு, அதாவது உங்களுடைய வேலை நிமித்தமாக வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும். எடுத்த காரியங்கள் எல்லாமே நிறைவேறக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த மாதத்தில் அருகில் இருக்கக்கூடிய ரங்கநாதர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க, நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக. தவிர பார்த்தாலேனால் உங்களுடைய ராசிக்கு இந்த நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரனுக்கு நெய் விளக்கு போட்டுன்னு வாங்க வெள்ளிக்கிழமை, அதுவும் கல்கண்டு போட்டு, நெய்யில் கல்கண்டை போட்டு விளக்கு ஏற்றுங்க. உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் நிச்சயமாக வரும். அதுவும் பஞ்சு திரியில் போட்டு பண்ணுங்க. வெள்ளிக்கிழமை பண்ணுறதன் மூலியமாக உங்களுக்கு அபரிமிதமான வளர்ச்சி கிடைக்கும். எல்லா விதமான தடங்களிலிருந்தும் வெற்றி கிடைக்கும். அது தவிர உங்களுடைய குலதெய்வத்தை போய் வழிபட்டுட்டு வாங்க, சித்தர்கள் யோகிகள் படத்துக்கு போய் வழிபட்டு வாங்க, நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். விருச்சிகம், விசாகம், அனுஷம், கேட்டை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் செவ்வாய். ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கார். கொஞ்சம் மனக்லேசங்கள் இருக்கும். என்னென்னா என்ன ஒரு விஷயமா இருந்தாலும் என்னடா நடக்குமா நடக்காதான்ற ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். ராசிநாதனே 8ஆம் இடத்துல போனதுனால உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலம். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல சனி பகவானும் அர்த்தாஷ்டம சனி நடக்கிறதுனாலும் கொஞ்சம் ஜாகிரதையாகவே இருக்கிறது ரொம்பவும் நல்லது. உடல் உழைப்பு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அதாவது பணத்திற்காக சுத்த வேண்டிய கட்டாயம், அதிகமாக சுத்த வேண்டிய கட்டாயம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். இந்த மாதம் பார்த்தாலேயானால் அதாவது 15/3/2025 13/4/2025 வரலும் உண்டான காலகட்டம். அதாவது பங்குனி மாதத்தில் பொதுவாகவே மாத பலன்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாற்றங்களை வச்சு மாத பலன்களை சொல்லுவோம். இந்த மாத பலன்களை பார்க்கும்பொழுது அந்த மாத பலன்களில் சூரியன் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கார். உங்களுடைய ராசிக்கு
10ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய ஒரு 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால புதிய புகழ், அந்தஸ்து, கௌரவம்லாம் வரும். பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த மாதத்தில் ஒரு பெரிய விசேஷம் என்ன அப்படின்னு பார்த்தாலேயானால், ராசிக்கு 5ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கார். அதாவது சுக்கிரனும் குருவும் பரிவர்த்தனை யோகம் பெற்று இருப்பது மிகப்பெரிய ஏற்றம். காதல், திருமணம், காதல் வயப்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக அமையும். இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு சப்தமத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மூலியமாக திருமண பாக்கியம் ஏற்படும். முயற்சிகள் எல்லாமே கைகூடக்கூடிய காலகட்டமாக அமையும். தொழிலில் அபரிமிதமான ராஜயோகத்தை கிடைக்கக்கூடிய காலகட்டம், தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதோடு பார்த்தாலேயானால் தொழிலில் நிச்சயமான லாபங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். அதை தவிர பரிவர்த்தனை யோகம் வேறு சூரியன், சுக்கிரனும் குருவும் இருக்கிறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம். 7ஆம் அதிபதி 7க்கு 11 அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல உச்சம் பெற்றிருக்கிறதுனால பார்ட்னர்ஷிப் தொழிலில் அபரிமிதமான ராஜயோகம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். அதை தவிர பார்த்தோம்னா எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு செவ்வாய் 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால, அவரே 6ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல இருக்கிறது விசேஷம். இருந்தாலும் உடல் நலம் கருதி ஆஸ்பத்திரி வரலும் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஏன்னா வீண் விரயங்கள் கொஞ்சம் அதிகமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா 6ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல போயிருக்கிறது அந்த அளவு விசேஷம் இல்லை. அது தவிர 8ஆம் அதிபதியும் நீச்சப்பட்டு போயிருக்கிறதுனால கொஞ்சம் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஏன்னா தன காரகன்னு சொல்லக்கூடியவரே 5ஆம் இடத்துல இருக்கார். புதிய முயற்சிகள் எல்லாமே கைகூடக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தோன்னா எடுத்த காரியங்கள் அனைத்துமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 10ஆம் இடத்தின் அதிபதியும் 5ஆம் இடத்துல பெரிய ஏற்றத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம். புதிய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இதை தவிர பார்த்தீங்களேனால் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனியின் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் உங்களுடைய தாய்க்கும் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். ராசியே குரு பார்க்கறதுனால உங்கள் உடல்நிலையில் சற்று முன்னேற்றம் இருக்கும். இருந்தாலும் மன கிளேசங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் பசங்களுக்கு உண்டு. இருந்தாலும் போட்டித் தேர்வில் பார்த்தோன்னா இருக்கிற இடத்த விட்டு வெளியில் போய் படிக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய பாக்கியங்கள் நிச்சயமாக இருக்கும். போஸ்ட் கிராஜுவேஷன் வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிற வாழ்க்கெல்லாம் கண்டிப்பாக இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு எடுத்த காரியங்கள் எல்லாமே வெற்றி அடையும். இருந்தாலும் சில நாட்கள் கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லது. அந்த சில நாட்கள்னு சொல்லக்கூடிய சந்திராஷ்டம நாட்கள். இந்த சந்திராஷ்டம நாட்களில் எந்த ஒரு விஷயத்தையும் புதுசாக எடுக்க வேண்டாம். எடுத்தால் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய முயற்சி வேண்டாம். வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை பண்ண வேண்டி இருந்ததேனால் சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம் செய்யக்கூடிய வாய்ப்பின் மூலியமாக நிச்சயமாக ஏற்றம் கிடைக்கும். சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்கிறது பக்கத்தில் ஒரு தண்ணீர் பந்தல் வைங்க. அது ஒரு நல்லது. இப்போ வெய்ய காலம் வேறு. அது தவிர பார்த்தாலேனால் அருகில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு ஒரு 4 குடம் தண்ணியில் அபிஷேகம் பண்ணிட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். இந்த மாதத்தில் உங்களுக்கு வரக்கூடிய சந்திராஷ்டம நாள்னு சொல்லக்கூடியது 3/4/2025 5/4/2025 வரலும் உண்டான நாட்கள். இந்த நாட்களில் புதிய முயற்சி வேண்டாம். வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்ததுன்னா சந்திரனுக்கு உண்டான சொன்ன எளிய பரிகாரத்தை பண்ணிக்கோங்க. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம். திருமண பாக்கியம் வந்தாச்சு. முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம். புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்பு. செய்யக்கூடிய தொழிலில் நல்ல ஒரு ஏற்றமும் உச்சமும் அடையக்கூடிய வாய்ப்பு. தொழிலில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய காலகட்டம். எடுத்த காரியங்களில் வெற்றி. புதிய வீடு வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு. இருந்தாலும் சிறு சிறு பிரச்சனைகள், உடல் உழைப்பு அதிகமாகக்கூடிய காலகட்டம். தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள். தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக வரும். எடுத்த காரியங்கள் எல்லாமே நிறைவேறக்கூடிய காலகட்டமாக அமையும்.
நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய, அதாவது செவ்வாய் பகவான்னு சொன்னாலே முருகனுக்கு சொல்லுவாங்க, முருகன் கோவிலுக்கு போயிட்டு வர்றது நல்ல ஒரு விசேஷம். முருகனுக்கு போய் ஒரு மஞ்சள் வஸ்திரம் தானம் கொடுக்கறதும் நெய் தீபம் ஏற்றிட்டு வர்றதும் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். அது தவிர பார்த்தோன்னா ரோகிணி நட்சத்திரம் தண்ணிக்கு ரெட்டை பிள்ளையாருக்கு வந்து விளக்கு ஏற்றிட்டு வந்தீங்களே ஆனால் உங்களுக்கு உண்டான கடன் எல்லாமே அற்று போகக்கூடிய காலகட்டமாக இருந்து நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த பங்குனி மாதம் அமையும். தனுசு, மூலம், பூராடம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் குரு. ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கார். அதனால் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் பரிவர்த்தனை யோகம் இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம். என்ன சார் இப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறீங்க, கவலைப்படாதீங்க. 6ஆம் இடத்தில் 6ஆம் அதிபதி ஆட்சி பெற்று இருக்கிறதுனால சற்று பின்னடைவு இருக்கும். வேலையில் மாற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம், புதிய வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பொதுவாக பார்த்தாலேயானால் இந்த மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன் இந்த 4 கிரகங்களுடைய மாற்றங்களை வச்சு தான் நம்ம வந்து மாத பலன்களை சொல்லுவோம். இந்த மாத பலன்களை சொல்லும் பொழுது பார்த்தாலேயானால் பொதுவாகவே இந்த 15/3/2025 13/4/2025 வரை உண்டான நாட்களில் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா சூரியன் 4ஆம் இடத்துல இருக்கார். அதாவது உங்களுடைய ராசிக்கு 9ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல இருக்கிறது விசேஷம். ஒரு திரிகோணாதிபதி ஒரு கேந்திரத்தில் போய் இருக்கிறார். அது ஒரு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். திடீர் பாக்கியங்கள் வரும். தந்தையின் சொத்துக்கள் வரும். தந்தையின் சொத்துக்கள் மூலியமாக உங்களுக்கு அபரிமிதமான ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சுகங்கள் பெறக்கூடிய அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதத்தில் பரிவர்த்தனை யோகம் வேறு வருது. குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகம். ராசிக்கு 6-11 அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிரன், குரு வந்து உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துலையும் சுக்கிரன் வந்து 4ஆம் இடத்துலையும் இருக்கிறது பரிவர்த்தனை பெற்று ஆட்சி பெற்றதற்கு சமம். அதுவும் சுக்கிரன் உச்சம் பெற்று போயிருக்கிறது ரொம்ப விசேஷம். 11ஆம் அதிபதி உச்சம் பெற்று போயிருக்கிறதுனால எல்லா விதமான லாபங்களும் கிடைக்கும். பணம் வந்து எந்த பக்கத்துலேருந்து வர்றதுன்னே தெரியாது, அந்த அளவுக்கு பண வருமானம் அதிகமாக இருக்கும். உடல் நலத்தில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். இதை தவிர பார்த்தாலேயானால் 10ஆம் இடத்தில் வந்து குருவின் பார்வை அமையிறது பெரிய விசேஷம். சுக்கிரனின் பார்வை அமையிறதும் ரொம்ப விசேஷம். கேது இருக்கிறதுனால தொழிலில் வந்து ரொம்பவும் நுணுக்கபூர்வமாக போய் தொழிலில் வெற்றி வாகை சூடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய், 5ஆம் அதிபதி 7ஆம் இடத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா காதல் வயப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் சிறு சிறு பிரச்சனைகள் எதிர்பாலினத்தவர் மூலியமாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். கொஞ்சம் வந்து 6ஆம் இடம்னு சொன்னோன்னா அந்த ஈகோ அந்த மாதிரியான விஷயங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சமசப்தமத்தில் செவ்வாய் இருக்கிறது அந்த அளவு விசேஷம் இல்லைன்னு சொன்னாலும் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் அதிபதி. இதன் மூலியமாக எதிர்பாலினத்தவர் மூலியமாக ஒரு சிறு பிரச்சனைகள் வந்தாலும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் நல்லபடியாக போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. செலவுகள் கொஞ்சம் எதிர்பாலினத்திற்கு செய்யக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் அதிபதியும் 4ஆம் இடத்துல நீச்சப்பட்டு போகிறதுனால புதுசாக வந்து வீடு வாகனங்கள் எதிர்பாலினத்தவருக்காக வாங்கினீங்கன்னா ஆனால் திருமணமானவர்கள் அதில் வந்து சிற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு இந்த மாதம் வந்து நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையுது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் அபரிமிதமான ஏற்றத்தை கொடுப்பார். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம். அது தவிர வெளிநாடு போய் படிக்கணுன்றவாளுக்கு நல்ல ஒரு ராஜயோகத்தை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். 6ஆம் அதிபதி ஆட்சி பெற்று போயிருக்கிறது, அதாவது பரிவர்த்தனையில் ஆட்சி பெற்று போயிருக்கிறது நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். போட்டி வரும்போது போட்டிகளில் எல்லாவற்றிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளிநாட்டு தேர்வுகள் நிச்சயமாக போய் வெளிநாடு யூனிவர்சிட்டி நீங்கள் நினச்ச யூனிவர்சிட்டி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இதை தவிர வந்து பார்த்தாலேனா இந்த தனுசு ராசிக்காரர்கள், அதாவது இந்த ப்ரொஃபஸர்ஸாக இருக்கிறவங்க, டீச்சர்ஸாக இருக்கிறவங்க, வேதம் கற்பிப்பது, கோவில் பூஜாரிகளாக இருக்கிறவங்க, அந்தணர்கள், அதை தவிர வந்து பார்த்தாலேனால் இந்த நகாசு வேலைகள் செய்யக்கூடிய பொற்கொள்ளர்கள், இந்த எஜுகேஷ்னல் ஆப் விற்கக்கூடியவர்கள், அதை தவிர பேங்கிங் செக்டாரில் இருக்கக்கூடியவங்க, பேங்கிங் செக்டாரில் அதுவும் கேஷியர்ஸாக இருக்கக்கூடியவங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸு,
இந்த அக்கௌண்ட் சம்பந்தப்பட்ட பேங்கிங் அக்கௌண்ட் சம்பந்தப்பட்ட அவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதத்தில் உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் கிடைக்கும். இருந்தாலும் சில நாட்கள் உங்களுடைய முயற்சிகளை தள்ளி போடுறது நல்லது. அந்த நாட்கள் வந்து சந்திராஷ்டம நாள்னு சொல்கிறோம். இந்த சந்திராஷ்டம நாள்ன்றது உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கக்கூடிய காலகட்டத்தை சொல்கிறோம். 8ஆம் இடம்னு சொல்லக்கூடியது உங்களுடைய ராசிக்கு மறைவு ஸ்தானம். இந்த காலகட்டத்தில் வந்து மதிகாரகன்னு சொல்லக்கூடிய சந்திரன் மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். இந்த சந்திராஷ்டம காலகட்டங்களில் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம். ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்ததே ஆனால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம், அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் வந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பச்சரிசி தானமாக கொடுங்க. அது தவிர யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க, அது வந்து ரொம்ப முக்கியம். மொத்தத்தில் பார்த்தோம்னா இந்த சந்திராஷ்டம காலங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த மாதத்தில் உங்களுக்கு 6/4/2025 8/4/2025 வரலும் உண்டான நாட்கள் வருது. இதில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. தேவையில்லாத காசிப்ஸ் வேண்டாம், யாருக்கிட்டையும் கமிட்மெண்ட் கொடுக்காதீங்க, பொறுமையாக இருங்க. மொத்தத்தில் பார்த்தோம்னா இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இந்த மாதம் அமையிறது. இந்த மாதத்தில் பார்த்தோம்னா உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருந்தாலும் எல்லா விதமான விஷயங்களிலும் வெற்றி இருக்கும். போட்டியில் வெற்றி இருக்கும். மாற்றங்கள் நிச்சயமாக வரும். புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டு. தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்பு, காதல் வயப்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பண வருமானத்திற்கு பஞ்சம் இருக்காது. நல்ல சுகமான தூக்கம் வரும், சந்தோஷமான தூக்கம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழிலில் வந்து அபரிமிதமான ஏற்றம் கிடைக்கும். மூத்த சகோதரர் மூலியமாக நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக. அதை தவிர வந்து உங்களுடைய அபிலாஷைகள், அதாவது நீங்கள் நினைத்த காரியங்கள் நினைத்த நேரத்தில் நினைத்த இடத்தில் நிச்சயமாக முடியும். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் பங்குனி மாதம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இருந்தாலும் உடல் நலத்தில் சற்று கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. இந்த மாதத்தில் பார்த்தோன்னா லக்ஷ்மி நரசிம்ம வழிபாடு பண்ணுங்க. லக்ஷ்மி நரசிம்மருக்கு வந்து அவருடைய காலில் அதர்வண வேதம் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறான். அதனால் வந்து அவரை வழிபாடு பண்ணுறதன் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய திருஷ்டி, ஏவல், வவ்வல் இதெல்லாம் சொல்கிறா இல்லையா, அது வந்து வராமல் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் எல்லா விதமான கஷ்டங்கள் நீங்கக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக அமையும். மகரம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சனி. சனி உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். 7 சனி நடக்கிறது, பாத சனியில் இருக்குது. இந்த மாதம் பார்த்தோன்னா பங்குனி மாதம், அதாவது 15/3/2025 13/4/2025 வரலும் உண்டான காலகட்டத்தை இந்த மாத பலனை சொல்கிறோம். பொதுவாகவே மாத பலன் அப்படின்னு சொல்லக்கூடியது சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன் இந்த 4 கிரகங்கள் வந்து உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்ற கோல்சாரத்தை வச்சு சொல்கிறோம். இந்த மாதம் பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல குரு பகவான் பெரிய ஏற்றம், வக்கர நிவர்த்தியம் அடைஞ்சு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். உங்களுடைய ராசியை பார்க்குறதுனால உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அது தவிர பார்த்தலையானால் சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், 5, 10 அதிபதி. பொதுவாகவே இந்த மகர ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய யோகாதிபதினு சொல்லக்கூடியவர் சுக்கிரன் 3ஆம் இடத்துல உச்சம் பெற்று போயிருக்கார். எழுத்து பணியில் இருக்கிறவங்க, அதை தவிர வந்து எல்லா விதமான கலைத்துறையில் இருக்கிறவங்க, அரசியல் சம்பந்தமாக, அது தவிர வந்து இந்த கோர்ட்டு, ஜஸ்டிஸு, அது தவிர வந்து யூனிஃபார்ம் சர்வீசஸில் இருக்கிறவங்க, இரும்பு சம்பந்தமாக, எண்ணெய் சம்பந்தமாக வியாபாரம் செய்கிறவங்க நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். அது தவிர வந்து இந்த 2 வீலர் 4 வீலர் விற்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் பெரிய மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். சுக்கிரன் 3ஆம் இடத்துல பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம். ஆட்சி பெற்று இருக்கிறதுக்கு சமம். 5ஆம் இடத்துல 5ஆம் அதிபதி ஆட்சி பெற்றதுனால கண்டிப்பாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தின் அதிபதி 5ஆம் இடத்தில் ஆட்சி பெற்று போயிருக்கார் பரிவர்த்தனையில். அதனால் குழந்தை பிராப்தி ஏற்படும். குழந்தைகள் மூலியமாக பெருமைகள் வரக்கூடிய வாய்ப்பு, உங்களுடைய புதிய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. முயற்சிகள் எல்லாமே கைகூடும். அதை தவிர பார்த்தலையானால் 3ஆம் அதிபதியும் 3ஆம் இடத்துல பரிவர்த்தனையில் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால முயற்சிகள் எல்லாமே கைகூடக்கூடிய காலகட்டம். 8ஆம் அதிபதியும் 3ஆம் இடத்துல இருக்கார். வெளிநாட்டுக்கு போகணும்னு நினச்சிட்டு இருக்கவாளுக்கு திடீர் ராஜயோகம் வரும். கவலைப்பட தேவையில்லை. திடீர் ராஜயோகத்தில் மாற்று, அதாவது வெளிநாட்டுக்கு போய்
இருக்க வேண்டிய காலகட்டம் வரும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 4ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருக்கிறது வேலையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். வேலையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். ட்ரான்ஸ்ஃபர் வரக்கூடிய வாய்ப்பு, புதுசாக இந்த அரசாங்கம், அரசியல் இந்த மாதிரியான விஷயங்களில் இருக்கிறவர்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர்ஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 6ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியுமான புதனும் 3ஆம் இடத்துல நீச்சப்பட்டு போயிருக்கார். 3ஆம் இடத்துல நீச்சப்பட்டு போயிருந்தால் தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டம். அது தவிர பார்த்தீங்கன்னா வெளிநாடு போகணும்னு நினச்சிட்டு இருக்கவா, போட்டித் தேர்வில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு யோகம் உண்டு. ஆனால் தந்தையின் உடல்நிலையில் பின்னடைவு ஏற்படும். முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தை குரு பார்க்குறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. 9ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால தந்தையின் உடல்நலத்தில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கும். அது தவிர இந்த லக்கு ஃபேவர் பண்ணும், அதாவது லாட்ரி அடிக்கும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அதிகமாக ஈடுபடாதீங்க. பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. உங்களுடைய முயற்சிகள் நல்லபடியாகவே இருக்கும். அதுவும் ராகு 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால புதிய முயற்சிகள்லாம் நிறைய கொடுப்பார். அதன் மூலியமாக மயங்கிடவும் கூடாது. ரொம்ப ஜாகிரதையாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்பவும் நல்லது. பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது. 2ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் நல்லபடி ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் இருக்கும். அந்த சில முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையும்னு சொன்னோம். ஆனால் சில நாட்கள் முயற்சிகளை தள்ளி வைப்பது நல்லதுன்னு சொல்கிறோம். அந்த சில நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள். சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் அதிபதியாக இருந்தாலும் அவர் அதாவது மனசு காரகன்னு சொல்லக்கூடியவர். அதனால் சந்திரன் மதி காரகன்றதுனால அவர் மயங்கி இருக்கக்கூடிய, மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிச்சயமாக தவறான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம். வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை நீங்கள் எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்தேன்னா சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரங்கள்னு சொல்லக்கூடியது அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் உங்களால் முடிஞ்ச, அதாவது சிவன் கோவிலில் பால் அபிஷேகத்தை கொடுங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பால் கொடுங்க. நல்லபடியாக பசும் பால் வாங்கி கொடுக்கறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். சந்திராஷ்டம காலத்தில் ஒருவேளை நீங்கள் செய்ய வேண்டிய கட்டாயமாக இருந்தது சில வேலைகள் அப்படின்னா சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரத்தை செய்கிறது நல்லது. அது தவிர யாருக்கும் ஜாமீன் எழுத்து போடாதீங்க. அது தவிர வாக்குவாதத்தில் ஈடுபடாதீங்க. தேவையற்ற வாக்குவாதங்கள் பிரச்சனைகளில் கொண்டு போய் விடும். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் நல்ல ஒரு ஏற்றமான காலகட்டமாக இருக்கும். இருந்தாலும் இந்த சந்திராஷ்டம காலகட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது உங்களுக்கு 8/4/2025 10/4/2025 வரலும் உண்டான காலகட்டம் சந்திராஷ்டம காலகட்டம். இதில் முயற்சிகளை தவிர்க்கிறது நல்லது. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்றமான காலம். உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கணும். குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம், குதூகலம் இருக்கக்கூடிய காலகட்டம். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக அமையப்போகுது. குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. தொழிலில் அபரிமிதமான ராஜயோகம் அடிக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. உங்களுடைய ராசிக்கு தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும். தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய பாக்கியம் உண்டு. வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் சென்று படிக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. ஏற்றங்கள் அதிகமாக இருக்கும். தொழிலில் அதீத லாபங்கள் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். மொத்தத்தில் பார்த்தோம்னா இந்த மாதம் மகர மாதம் நல்ல ஒரு மகர ராசிக்காரர்களுக்கு பங்குனி மாதம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம்னு பார்த்தோம்னா இந்த மாதம் காலபைரவரை போய் வணங்கிட்டு வாங்க. காலபைரவரை போய் வணங்கிட்டு வர்றதும் அவருக்கு அதாவது சிவன் கோவிலில் பாலபிஷேகத்தை கொடுக்கறதன் மூலியமாக 7 சனி, அஷ்டமத்து சனி இந்த பிரச்சனைகள்லாம் நீங்கும். இருந்தாலும் காலபைரவரை வணங்கி அங்கே அவருக்கு ஒரு தேங்காயை உடைச்சிட்டு தேங்காயில் ஒரு எண்ணெயை குத்தி, அந்த 2 மூடியிலையும் எண்ணெயை குத்தி திரி விளக்கு போடுங்க. பஞ்சு விளக்கு போடாதீங்க, திரி விளக்கு போடுங்க. திரி விளக்கு போடுறதும் ஏழை மக்களுக்கு துணி தானம் பண்ணுங்க. கருப்பு துணி தானம் பண்ணுங்க. இது உங்களுடைய ஏற்றத்தை மிகப்பெரிய ஏற்றமாக கொண்டு செல்லும். கும்பம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சனி பகவான் ராசியிலேயே இருக்கார். சனி ஆட்சி பெற்று போயிருக்கார். ஜென்ம சனி நடக்கிறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா உடல் உழைப்பு ரொம்பவும் அதிகமாக இருக்கும். மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா ராசியில் சனி இருக்கார்.
சனியே ராசிநாதனாகவும் இருக்கார். அதனால் மென்டல் ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் அது வந்து உங்களுடைய உழைப்பின் பலனாக நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். எந்த ஒரு முயற்சியும் உங்களுக்கு வந்து வெற்றியை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா தனஸ்தானத்தின் அதிபதினு சொல்லக்கூடிய குரு 4ஆம் இடத்துல இருக்கார். புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம், தாயின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதம் பார்த்தலையானால் பரிவர்த்தனை யோகம் வேறு அமையிறது. அதாவது உங்களுடைய ராசிக்கு 2-4 அதிபதிகள் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக தனகாரகன் தனஸ்தானத்திலேயே இருக்கிறதும், அதனால் பண வரவுன்றது வந்து டேப்புலேருந்து வரக்கூடிய எண்ணெய் மாதிரி எந்த ஒரு பிசுறுமே இல்லாமல் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். பணம் வந்துட்டே இருக்கும். ஆனால் உடல் உழைப்பும் மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸும் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதத்தில் பார்த்தோன்னா உங்களுடைய ராசிக்கு 3ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் 5ஆம் இடத்துல இருக்கார். 5ஆம் இடத்துல இருக்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா உங்களுக்கு புதிய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்பு. ஆனால் 5ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல நீச்சம் பெற்று நீச்ச பங்கம் அடைகிறார். நீச்ச பங்கம் அடைகிறதன் மூலியமாக எல்லா விதமான ஏற்றமும் வரும். 5-8 அதிபதியான புதன் அது வந்து உங்களுக்கு வந்து நீச்ச பங்கம் அடைகிறதுனால இருக்கக்கூடிய வேலையில் டிரான்ஸ்ஃபர் கிடச்சி அதில் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, புதிய முயற்சிகள் எல்லாவற்றிலும் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம், தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. பொதுவாகவே இந்த மாத கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன் இந்த 4 கிரகங்களினுடைய மாற்றங்களை வச்சு தான் மாதத்தினுடைய பலன்களை சொல்லுவோம். இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் ராசிக்கு 7ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல இருக்கார். குரு பரிவர்த்தனை யோகத்தில் வேறு சேர்ந்துருக்கு. பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கும். அதுதான் நல்லது. ஏன்னா டக்குன்னு பேசக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பார்ட்னர்ஷிப் தொழில் மூலியமாக அதீதமான லாபங்கள் வரக்கூடிய, பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. போட்டித் தேர்வில் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதத்தில் பார்த்தோன்னா உங்களுடைய ராசிக்கு 4-9 அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிரனும் உச்சம் பெற்று போகிறதுனால வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக வரும். வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியம்னா அதாவது மாஸ்டர்ஸ் டிகிரி அந்த மாதிரியான விஷயங்கள் படிக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும். இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் உங்களுக்கு இந்த புதனுடைய நீச்சம் வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். ஏன்னா 8ஆம் அதிபதி நீச்சம் பெற்று இருக்கிறதுனால திடீர் வெளிநாடு பிரயாணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா 12ஆம் இடத்தை குரு பார்க்குறது பெரிய விசேஷம். அதுவும் வந்து நல்ல சயன போகஸ்தானங்கள் நல்ல ஒரு ஏற்றத்தோடு இருக்கிறது. நல்ல ஒரு ஏற்றம், நல்ல ஒரு தூக்கம் வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இதன் மூலியமாக உங்களுடைய உடல் நலம் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். இருந்தாலும் மன அழுத்தம் நிச்சயமாக இருக்கும். எடுத்த காரியங்களில் ஒரு தடவைக்கு 2 தரம் 3 தரம் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கக்கூடிய காலகட்டம். ஆண் மலட்டுத்தன்மை இருப்பவர்களுக்கு அதில் வந்து ஏற்றம் கிடைக்கும். அதாவது பாசிட்டிவ் சைன்ஸ் இருக்கக்கூடிய வாய்ப்புகள், மலட்டுத்தன்மை போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். ஏன்னா செவ்வாய் 3ஆம் அதிபதி 3க்கு இருக்கிறது பெரிய விசேஷம். அதை தவிர சுக்கிரனும் உச்சம் பெற்று போயிருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். சப்தமாதிபதியும் உச்சம் பெற்றிருக்கார். அதனால் எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம், தொழிலில் ஒரு அபிவிருத்தி இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் எல்லா விதமான முயற்சிகளும் நல்லபடியாக இருக்கும். அதனால் எல்லா முயற்சிகளும் வெற்றியடையும். இருந்தாலும் சில நாட்கள் முயற்சிகளை தள்ளி வைப்பது நல்லது அப்படின்னு சொல்கிறோம். அந்த சில நாட்கள் எது அப்படின்னு சொன்னால் சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம். அந்த சந்திராஷ்டம நாட்கள்ன்றது வந்து உங்களுடைய மதிகாரகன், அதாவது பொதுவாகவே பார்த்தாலேயானால் சந்திரனை மதிகாரகன்னு சொல்கிறது உண்டு. சந்திரனை மதிகாரகன் சொல்கிறதுனால மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும். அதனால் வெளியூர் வெளிமாநில பிரயாணங்கள் வேண்டாம். அதை தவிர வந்து புதிய முயற்சிகள் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை எடுக்க வேண்டிய கட்டாயம் இருந்தது ஏனால் சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் அகத்திக்கீரை கட்டு கொடுத்துட்டு வாங்க. இல்லைன்னா அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் அல்லிப்பூ கொடுத்துட்டு வாங்க. அதனால் வந்து உங்களுக்கு உண்டான சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும். அதை தவிர பார்த்தோன்னா சந்திராஷ்டமம் என்னென்னைக்கு இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த மாதத்தில் வந்து 10/4/2025 12/4/2025 வரலும் உண்டான நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம்.
இந்த நாட்களில் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க, தேவையில்லாமல் யாருக்கிட்டையும் காசிப்ஸ் வச்சுக்காதீங்க, அது அந்த அளவு ஏற்றத்தை கொடுக்காது. மொத்தத்தில் பார்த்தாலேயானால் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு மென்டல் ஸ்ட்ரெஸ் இருக்கும், மன அழுத்தம் இருக்கக்கூடிய காலகட்டம், உடல் உழைப்பு அதிகமாக இருக்கும், படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஏற்றம் இருக்கும், பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது, தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம், தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம், வெளிநாடு பயணம், ஷார்ட் ட்ரிப், அதாவது குறைந்த டைம் போயிட்டு வரக்கூடிய வெளிநாடு பயணம் இருக்கும், வீட்டை விட்டு நாட்டை விட்டு போகக்கூடிய பாக்கியம் கிடைக்கும், ஆண் மலட்டுத்தன்மை நீங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும், பார்ட்னர்ஷிப் கூட்டு தொழிலில் பெரிய வெற்றி கிடைக்கும், தொழிலில் பெரிய அபரிமிதமான லாபங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். இந்த மாதத்தில் எல்லா விதமான வெற்றிகளும் ஏற்றங்களும் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். நீங்கள் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு போங்க, அங்கே துர்கா சன்னதி இருக்குது, அந்த சன்னதிக்கு பக்கத்தில் பார்த்தாலேயானால் இந்த இந்த பீடாதிபதிகள், ரிஷிகள், அந்த முனிகள் இவர்களுடைய சன்னதிகள் இருக்கும், சித்தர்கள் யோகிகளினுடைய சன்னதிகள் இருக்கும். அந்த சன்னதியில் கண்டினியூஸாக ஒரு 10 நாள் 11 நாளைக்கு நெய் தீபம் ஏற்றிட்டு வாங்க. உங்களுக்கு நீங்கள் நினைத்த காரியங்கள் நினைத்த இடத்தில் நினைத்த நேரத்தில் நிச்சயமாக நடைபெறக்கூடிய பாக்கியம் உண்டு. மீனம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி, இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் குரு. ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கார். 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெற்று போகிறார். அதனால் எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி, அதாவது தீர்க்கமான உடல்நிலை இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மீனராசிக்காரர்களை பொறுத்தவரையிலும் பார்த்தாலேனால் உங்கள் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 3, 8 அதிபதி உச்சம் பெற்றிருந்தாலும் பரிவர்த்தனை யோகத்தில் குரு உச்சம் பெற்றதற்கு, குரு ஆட்சி பெற்றதற்கு சமம். அதனால் தீர்க்கமான சிந்தனை இருக்கும், எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த மாதம், அதாவது பங்குனி மாதத்தில் பார்த்தாலேயானால் 15/3/2025 13/4/2025 வரலும் உண்டான காலகட்டத்தில் உங்களுடைய பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய அதாவது மூமெண்ட்ஸ், அதாவது அதனுடைய மாற்றங்களை வச்சு தான் பலன்களை சொல்லுவோம். இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா சூரியன் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் அதிபதி உங்களுடைய ராசியிலே இருக்கிறதும், குருவினுடைய பரிவர்த்தனையும் ஆட்சி பெற்றதற்கு சமமாக இருக்கிறதுனாலையும் அரசாங்கம், அரசியல், அரசு சம்பந்தமான துறைகளில் இருக்கிறவாளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அது தவிர பார்த்தீங்கன்னா போட்டி என்று வரக்கூடிய எல்லா விதமான விஷயத்திலையும் வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. புதிய வீடு மனை அமையக்கூடிய பாக்கியங்கள் நிச்சயமாக இருக்கும். அதை தவிர எதிர்பாலினத்தவரோட சற்று பிரச்சனைகள் இருந்தாலும் அது சுமூகமாக தீரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. பார்ட்னர்ஷிப் தொழிலில் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஜாகிரதையாக போடுறது நல்லது. 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் சற்று அலைச்சலை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகளும், வெளிநாடு வெளியூர் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பும், வேலையில் மாற்றங்களையும் ஏற்படுத்தக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. ராசியிலே புதன் நீச்சமாக இருக்கார். சப்தமாதிபதி நீச்சம் பெற்றிருக்கார். ஒரு 4 நாள் தான் இருந்தாலும் நீச்ச பங்கம் அடைஞ்சு ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. நீச்சமாக இருக்கிறதுனால உங்களுக்கு படிப்பில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும், தொழிலில் அபரிமிதமான ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. புதிய வேலை அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசியிலேயே சுக்கிரன் உச்சம் பெற்று போயிருக்கிறதுனால கலைத்துறையில் இருக்கிறவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம். அதுவும் இந்த கலைத்துறையில் ஃப்ரண்ட் எண்டில் இருக்கக்கூடிய ஹீரோயின்ஸுக்கெல்லாம் திடீர் ஏற்றங்கள் இருக்கக்கூடிய, திடீர் படங்கள் சைன் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும். அது தவிர பார்த்தாலேனால் இந்த மீனராசிக்காரர்களுக்கு கடல் வாணிபம் செய்பவர்களுக்கு பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். அதாவது பேச்சு தொழிலில் இருக்கிறவாளுக்கு சற்று பின்னடைவு இருக்கும். இருந்தாலும் அவர்களுக்கு பார்த்தாலேயானால் கொஞ்சம் ஜாகிரதையாக பேசுகிறது மூலியமாக நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா செவ்வாய் 2ஆம் அதிபதி, அவர் 4ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கார். அதுவும் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்காது, புதனுடைய வீட்டில் இருக்கிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 9ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு சீரான ஏற்றம் இருக்கும். தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பு, பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது, எல்லா விதமான ஏற்றங்களும் இருக்கக்கூடிய காலகட்டம். இருந்தாலும் சில நாட்கள் உங்களுடைய முயற்சிகளை தள்ளி போடுறது நல்லது. ஏன்னா 3ஆம் அதிபதியே உச்சம் பெற்றிருக்கிறதுனால புதிய முயற்சிகள்லாம் எடுத்து பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு.
இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய புது முயற்சிகள், அதாவது சில நாட்கள் தள்ளி போகிறது நல்லது. அந்த சில நாட்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம். சந்திராஷ்டம நாட்கள்னால் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் வரும்போது சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். 8ஆம் இடத்துல சந்திர பகவான் வரார் அப்படின்னு சொன்னால் மதிகாரகன் மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். இதனால் என்ன அப்படின்னா தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும். புதிய முயற்சிகள் எல்லாம் தவறான முடிவுகளும் புதிய முயற்சிகள் எடுக்காமல் இருக்கிறதும் நல்லது. வெளிநாடு வெளியூர் பிரயாணம் செல்லாமல் இருப்பது நல்லது. யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க, ஜாகிரதையாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் இந்த காலகட்டத்தில் பண்ண வேண்டிய கட்டாயமாக இருந்ததுனால் சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம், அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் விநாயகர் கோவிலில் ஒரு 10 குடம் தண்ணி எடுத்து கொடுத்துட்டு போங்க அபிஷேகத்துக்கு. நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் நிச்சயமாக வரும். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் மீனராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தீர்க்க சிந்தனை இருக்கும். போட்டி எல்லாவற்றிலும் வெற்றி கிடைக்கும். அரசாங்கம், அரசியல் இந்த விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். பேச்சில் கவனமாக இருக்கிறது நல்லது. பேச்சு துறையில் இருப்பவர்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கும். முயற்சிகள் எல்லாமே கைகூடும். மறைந்த இடத்திலிருந்து திடீர் பொருள் வரவு, பண வரவு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஏற்றங்கள் அதிகமாக இருக்கும். தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய, தாயின் உடல்நிலை சற்று பின்னடைவும், தந்தை உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். தொழிலில் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. கூட்டு தொழிலில் இன்வெஸ்ட்மெண்ட்டு கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. எல்லா விஷயத்திலும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய மாதமாக இந்த பங்குனி மாதம் இந்த மீனராசிக்காரர்களுக்கு அமையிறது. இந்த மீனராசிக்காரர்கள் கடல் வாணிபம் செய்பவர்கள், அதை தவிர ப்ரொஃபஸர்ஸு, டீச்சர்ஸு, அதை தவிர பணம் வச்சு வியாபாரம் பண்ணுறவங்க, தங்க முதலீடுகள் வியாபாரம் செய்பவர்கள், அதை தவிர தங்க கடைகள், நகாசு வேலைகள் செய்பவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். டீச்சர்ஸு, ப்ரொஃபஸர்ஸு, புரோகிதர்கள் இவாளுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதத்தில் பார்த்தேனால் உங்களுடைய ராசிக்கு நீங்கள் இந்த திருப்புல்லானி போய்ட்டு ஆதி ஜெகநாதரை போய், அதாவது ஜெகநாத பெருமாளை போய் வேண்டிண்டு எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணுங்க. உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் கிடைக்கும். அதாவது 3 ஜெகநாதர் சொல்லுவா. ஒன்று ஆதி ஜெகநாதர், அதுக்கப்புறம் திருப்புல்லானியில் இருக்கவர், அதுக்கப்புறம் திருமழிசையில் இருக்கவர் பூரி ஜெகநாதர். 3 ஜெகநாதரை சொல்லுவாள். 3 ஜெகநாதர் தான் ரொம்பவுமே விசேஷம். இந்த ஜெகநாத பெருமாளை வேண்டிண்டா எந்த ஒரு விஷயத்திலும் வெற்றி கிடைக்கும் அப்படின்றது ராமனுக்கும் ராமாயணத்திலையும் சொல்லியிருக்கு. அதனால் எல்லா விதமான ஏற்றங்களும் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். ஜெகநாதரை போய் வேண்டிக்கிறதன் மூலியமாக குழந்தை பிராப்தியாக இருக்கட்டும். அங்கே நடக்கக்கூடிய புத்திர தோஷமாக இருக்கட்டும், குழந்தை பிராப்தியாக இருக்கட்டும், எல்லா விதமான விஷயங்களுக்கும் ஜெகநாதரை போய் வேண்டிட்டு வர்றதன் மூலியமாக நிச்சயமான விஷயங்கள், நிச்சயமாக ஏற்றங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறேன். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, நமஸ்காரம். அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை அடைய அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும். நன்றி, வணக்கம்.